உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். பட்ஜெட் கிரீன் மேட் ஸ்டுடியோ, கோடம்பாக்கம், சென்னை. அப்போ கற்காலத்தில் ஆதிவாசியாக இருந்த மனிதன் வந்துட்டு எப்போ உலோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு புதிய கற்காலத்தில் கால் வைக்கிறான். புதிய கற்காலத்தில் கால் வைத்த மனிதன் செம்பை பயன்படுத்தி, வெங்கலத்தை பயன்படுத்தி, இரும்பு எப்போ பயன்படுத்துகிறான்? ஒரு 50 மீட்டர், ஒரு 25 மீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இரும்பு கட்டிகள்லாம் முழுசாக கிடக்கும். நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க. இடத்துல வந்து அந்த பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒரு இடத்துல வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. பொதுவாக வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்குதுன்னா பக்கத்தில் வந்துட்டு வளம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம தொழில் புரட்சியோட விளைவால் என்ன பண்ணுறோன்னா, இப்போ காலமெல்லாம் மாற்றம். இப்போ மனமன சொன்ன மாதிரி இரும்புடைய பயணம் தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் வந்து வரலாற்று எப்பயும் வந்து ஒரு 3000 ஆண்டுக்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஆய்வுகள் செய்து இந்த காலமெல்லாம் இன்னும் பின்னோக்கி இந்த தமிழுடைய மிக தொன்மையான நாகரிகத்தை நம்ம பார்க்குற அளவில் கொண்டு போகிற சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. ஆற்றை ஒட்டி பண்ணும்போது தான் நிறைய இரும்பு கட்டிகள்லாம் வந்து மணல் மேலேயும் கிடக்கு. நம்ம அகழாய்வு குழிகளில் வந்து அகழாய்வு குழிகள் தோண்டும் போது அகழாய்வு குழிக்குள்ளே வந்து டெபாசிட் வந்து நமக்கு நிறைய அங்கே கிடைக்கிது. இல்லை இருந்தாலும் நம்ம வந்து எந்த மன்னருடைய காலம் அப்படின்னு செஞ்சால் அதை வச்சு நம்ம பாண்டியர் முன்னாடியா பல்லவர் முன்னாடியான்றத அதன் பிறகு அந்த பல்லவ பணம் என்ன பண்ணுறான், முதல் பணமும் இப்படி பண்ணுறான். அதன் பிறகு தலவானூர், இந்த வந்து வல்லம், சீயமான போன இடங்களில் வந்து உருவங்களை வந்து மிக தெளிவாக எடுத்து காட்டுறாங்க. பல பகுதிகளில் வந்து அவன் போனான். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குது எல்லா பகுதியும் போய் சென்று பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் போனான். ஆனால் அவனுடைய நாகரிகம் தொடங்கின இடம் இது தமிழகமாக தான் இருக்கும் முதல்ல. ஏன்னா அவன் கற்காலத்துலேருந்தே இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான் தொடர்ச்சி. அதுக்கான வந்து கற்கருவிகள்லாம் நமக்கு கிடைக்கிது. அப்படி பார்க்குறப்போ இரும்பு நாகரிகத்தை மட்டுமல்ல, இரும்பு பொருளாதாரத்தையும் அறிமுகப்படுத்திய மண்ணாக தமிழகம் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது தொடர்பான ஆய்வுகள் நம்ம செஞ்சோம்னா தமிழர்கள் என்னென்னா நமக்கு வரலாறுல நமக்கு என்ன குறிப்பு கிடைக்குதோ அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். சிலர் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக வந்துட்டு லெமுரியா கண்டம், அந்த நாகரிகம், இந்த நாகரிகம், வேதகால நாகரிகம்லாம் கிளப்பி விடுவாங்க. அதை நம்ம நம்பிட்டு அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆய்வு நடக்காது. ஏன்னா சங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே செங்கலாலும் மரத்தாலும் சுதையால் தான் கட்டப்பட்டது, கருங்கலை கட்டல. ஏன்னா இப்போ முதல்வர் வந்துட்டு இதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு அகழாய்வில் தங்கத்தில் பொருள் கிடச்சிச்சுன்னா செய்தியாகும், தங்கத்தில் கிடச்சிதுன்னா செய்தியாகும், யாராவது கல் மணி கிடச்சிதுன்னா செய்தியாகும். இரும்பு கிடச்சது செய்தியாயிருக்கா? தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கியிருக்கிறது. இனி இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துதான் எழுதப்படும் என்று அண்மையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு செய்தார். இந்த அறிவிப்பு தமிழர் மனங்களில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இரும்பின் தொன்மை குறித்தும் தமிழருடைய வரலாறு குறித்தும் இந்த அமர்வில் நாம் பேச இருக்கிறோம். இந்த அமர்வில் இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர், ஊடகவியலாளர் திரு மன்னன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். இதே அமர்வில் இரும்பின் தொன்மை குறித்து பேசுவதற்காக மற்றொரு ஆளுமை, வரலாற்று பேராசிரியர், தொல்லியல் ஆய்வாளர் முனைவர் ரமேஷ் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், தொல்லியல் ஆய்வாளர், பல்வேறு தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு தொல்லியல் அகழ்வாய்வுகளில் பங்கேற்றவர் திரு அருண்குமார் அவர்கள் இந்த அரங்கில் இருக்கிறார். அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா, முதல்ல நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதலமைச்சரை வந்து சமீபத்தில் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடும் போது இரும்பின் தொன்மை வந்து தமிழ்நாட்டில் தான் தொடங்குகிறது, வரலாறே இனி தலைகீழாக மாறும், இந்தியாவுடைய வரலாறு தமிழ் நிலத்தில் இருந்து தான் இனி எழுதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குற செய்தி எப்படி பார்க்குறீங்க? மிக முக்கியமான செய்தி. தமிழக வரலாற்றில் அப்படின்னு நம்ம சுருக்கி சொல்ல முடியாது, உலக வரலாற்றையே வந்து மாற்றக்கூடிய செய்திகளில் ஒன்று. இதுவரைக்கும் முன்பாக இருந்த நம்பிக்கைகளை வந்து உடைத்து புதிய வரலாற்றை கட்டமைக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு நான் அதை பார்க்குறேன். இந்த ஒரு அறிவிப்பு வரணும்னு, இந்த அறிவிப்பு வருவதற்கு 9 ஆண்டுகள் முன்பாகவே முதல்வர் வந்து இதை பற்றி பேசணும், இது வந்து முதல்வர் சொன்னால் சரியாக இருக்குன்னு நான் சொன்னேன். 9 மாதங்கள் கழித்தாவது இது நடந்ததுன்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த இரும்பின் தொன்மை அப்படின்றது குறிப்பாக எவ்வளவு முக்கியத்துவமானது, அதற்கு பின்னால் இருக்கிற வரலாறு? அதாவது இன்றைக்கி நம்ம நாகரிகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு மனிதனுடைய நாகரிகத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்னா அவனோட உடையை வச்சு பார்க்குறோம், அவன் பேச்சை வச்சு, அவனுடைய நடத்தையை வச்சு பார்க்குறோம்ல. அதே மாதிரி ஒவ்வொரு இனத்தினுடைய நாகரிகத்தையும் பல்வேறு அளவுகோள்களால் அளந்து பார்ப்பாங்க.
அதில் பார்க்குறப்போ கற்காலத்தில் அங்கே இருந்த மனிதர்கள் முதல்ல எப்போ காலடி வச்சாங்க, அப்போ கற்காலத்தில் ஆதிவாசியாக இருந்த மனிதன் வந்துட்டு எப்போ உலோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு புதிய கற்காலத்தில் கால் வைக்கிறான். புதிய கற்காலத்தில் கால் வைத்த மனிதன் செம்பை பயன்படுத்தி, வெங்கலத்தை பயன்படுத்தி, இரும்பை எப்போ பயன்படுத்துகிறான். இரும்பை பயன்படுத்தினோன்னா அதன் மூலமாக அவன் வந்துட்டு ஒரு பெரிய தொழில் வேகத்துக்குள்ளே போவான். ஏன்னா இத்தனை காலமாக அவனால் வந்து பெருசாக வேகத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு செம்பில் வந்துட்டு ஒரு மண்வெட்டியை வச்சு நீங்கள் தரையை விவசாயம் பண்ணுறதுக்கும் இரும்பில் வச்சு பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும். அப்போ இரும்பில் கால் வச்ச உடனேயே சில நூற்றாண்டுகளில் ரொம்ப நாகரிகத்துக்கு அவன் போய்டும், வரலாற்று காலத்துக்குள்ளே வந்துடும், எழுதப்பட்ட வரலாற்றுக்குள்ளே வந்துடும். அப்போது இரும்பு காலத்தில் கால் வைக்கிறது என்பது நாகரிகத்துக்கு, அதாவது இன்றைக்கி இருக்க நாகரிகத்துக்கு நெருக்கத்தில் மனிதனை கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். அப்போ யார் வந்துட்டு இரும்பு காலத்தில் முதலாக கால் வைத்தார்கள் அப்படின்றவங்களோட சிறப்பு என்னென்னா, அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாகரிகத்தை மட்டும் வளர்ச்சியின் பாதையில் செலுத்தவில்லை, அவர்கள் மனித இனத்தையே வளர்ச்சியின் பாதையில் செலுத்தி இருக்கிறார்கள்னு பொருள். மனித இனத்துக்கு அவர்கள் வந்து இரும்பை வந்து அறிமுகப்படுத்தினார்கள்ங்கிறது ஒரு மாபெரும் சிறப்பு. அப்போது தமிழர்கள் மனித இனத்துக்கு நாகரிகம் கொடுத்தார்கள் என்று நம்ம ஒரு வரியில் சொல்லக்கூடக்கூடிய செய்தியினுடைய ஒரு பெரிய அடித்தளம் தான் இந்த இரும்பு நாகரிகத்தில் வந்து தமிழர்கள் கால் வைத்தார்கள்ங்கிறது ஒன்றாவது செய்தி. ரெண்டாவதாக இன்னைக்கு வந்து உலக பொருளாதாரம் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும் முதல்நிலை பணக்காரர் யார், ரெண்டாவது நிலை பணக்காரர் யார். இப்போ எலான் மஸ்க்லாம் எல்லாருக்கும் தெரியுது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி பில்கேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. இப்போ அந்த உலக பணக்காரர்கள் பட்டியல்னு ஒரு பட்டியல் உருவாகி இருக்குல்ல, இதனுடைய முதலாவது பட்டியல் எப்போ உருவாச்சு, அந்த பட்டியலில் முதலாவது உலக பணக்காரராக யார் இருந்தார், இந்த முறை எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்குறப்போ, இங்கிலாந்தில் ஆப்ரஹாம் டெர்பி அப்படிங்கிறவர் முதல்ல வந்துட்டு இரும்பை எப்படி வேகமாக உருக்கிறது, ரொம்ப நல்லா உருக்கிறதுன்னு ஒரு முறையை கண்டுபிடிக்கிறார். சாதாரண கறிக்கு பதிலாக நிலக்கரியை போட்டு அதிக வெப்பத்தை உருவாக்கினா நல்லா இரும்பை வந்து இணைக்க முடியுன்றதை கண்டுபிடிக்கிறார். அதை வச்சு பெரிய பெரிய இரும்பு துண்டுகளை இணைச்சி பெரிய பெரிய பாலங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முறையை அவர் கண்டுபிடிக்கிறார். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் 3ஆம் ஆப்ரஹாம் டெர்பிங்கிற அவருடைய பேரன் காலகட்டத்தில் இதன் மூலமாக அவங்களுக்கு ரொம்ப நிறைய வியாபாரம் வருது. வியாபாரம் வர்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு உங்கள் நாட்டு பணத்தில் வியாபாரம் கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, இங்கிலாந்து பவுண்டில் நீங்கள் எனக்கு காசு கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. உடனே மற்ற நாடெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பவுண்டுன்ற நாணயத்துக்கு அவங்க நாணயத்தை மாற்றுறாங்க. உடனே பவுண்டுக்கு இங்கிலாந்துலேயே தட்டுப்பாடு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் இருக்க மக்களோட தேவைக்காக அவங்க இன்னும் நிறையா பவுண்டு அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உலகளாவிய ஒரு நாணயமாக இங்கிலாந்தோட பவுண்டுன்றது மாறுது. உலகளாவிய பணக்காரராக 3ஆம் ஆப்ரஹாம் டெர்பிங்கிறவர் மாறுறாரு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பணக்காரர்கள் பட்டியலில் முதல்ல உருவாக்கி கொடுத்த உலோகம்ங்கிறது இரும்பு. அப்படி பொருளாதார ரீதியாக நம்ம பார்க்குறப்போ இரும்பு வந்து மனித நாகரிகத்தில் ஏற்படுத்தின மாற்றம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம். நாம் இன்னும் ஆய்வு செய்கிறப்போ இந்த ஆப்ரஹாம் டெர்பி அவர்கள் பயன்படுத்தின அந்த தொழில்நுட்பத்துக்கு இணையான தொழில்நுட்பம் அதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் பயன்பட்டுருக்கு. ஏறத்தால் அதற்கு இணையான ஒரு தொழில்நுட்பம் தான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜகோபால பீரங்கின்ற பீரங்கியில் பயன்பட்டுருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ இரும்பு நாகரிகத்தை மட்டுமல்ல, இரும்பு பொருளாதாரத்தையும் அறிமுகப்படுத்திய மண்ணாக தமிழகம் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது தொடர்பான ஆய்வுகள் நம்ம செஞ்சோம்னா இன்றைக்கி ஐரோப்பாவை கட்டமைத்தவர்கள் தமிழர்கள்ங்கிற இடத்துல நம்ம அதை கொண்டு வந்து நிறுத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இரும்புன்றது வந்து மற்ற நாகரிகத்துக்கெல்லாம் முதல்ல தெரிஞ்சாலும் கூட இரும்பு வந்து துருபிடிக்காமல் எப்படி மாற்றுறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அப்போது தமிழர்கள் அதை நம்ம எப்போ பண்ணுறோன்னா ஒரு 5000 ஆண்டுகளாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 17ஆவது நூற்றாண்டு கிட்டக்க தான் அங்கே வந்து ஆய்வு பண்ணி, அதாவது இங்கே இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் கிடைச்ச இரும்பெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி இவங்க எப்படி இரும்பை துருபிடிக்காமல் மாற்றுறாங்கன்னு யோசித்து அப்புறமா அதில் கார்பன் தான் காரணம்னு கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு தரக்குறைவான ஆனால் ஓரளவுக்கு துருவை தாங்கக்கூடிய ஒரு இரும்பை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் வந்துட்டு அவங்க இரும்பை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம வர்றோம். அப்போ இந்த இரும்பு நாகரிகத்தை பொறுத்தவரை நாம் வந்துட்டு உலகத்துக்கு முன்னோடியாக இருந்தோம், நாம் வந்து உலக பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுத்தோம். நாம் வந்துட்டு இரும்பினுடைய ஒரு மிக முக்கியமான பயன்பாடு என்ன, ஒரு இரும்பை எப்படிலாம் பயன்படுத்த முடியும், நீ நினைக்கிற மாதிரி இரும்புன்ற துருப்பிடிச்சு கீழே விடுறது கிடையாதுரா, அதுதான் உலகத்திலே வலிமையான உலகங்கிற அந்த கருத்தியலே நம்ம கொடுத்தது தான். அதனால் இது வந்துட்டு உலக நாகரிகத்தில் தமிழருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்றுத்தரக்கூடியதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய துறை தான் இரும்பு தொடர்பான ஆய்வுகள். அதனால தான் நான் 2018 அதை வலியுறுத்திக்கிட்டே இருந்தேன். தமிழக மக்கள் அதை இன்னைக்கு உணர்ந்துக்கிட்டாங்கன்றதுல எனக்கு மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த மயிலாடும்பாறை அந்த இடத்துல கண்டுபிடிச்ச இந்த இரும்பினுடைய காலம் எவ்வளவு பழமையானது, இது வரலாற்றில் எந்த காலத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது? மயிலாடும்பாறையை விட பார்த்தீங்கன்னா இப்போ சிவகலையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு தான் ரொம்ப பழமையானது. மயிலாடும்பாறை வந்து கிமு 2200 நினைக்கிறேன். சிவகலையில் கண்டுபிடிக்கப்பட்டது கிமு 3345ன்ற ஒரு காலகட்டத்தை சேர்ந்தது. இப்போ இதற்கு முன்பாக உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான இரும்பு மாதிரிகள்லாம் கிமு 2500ன்ற காலகட்டம் தான். கிமு 2500க்கு மேலே இரும்பே இல்லைன்னு தான் எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் இரும்பு வாள். இப்போ இரும்பு வாள் வந்துட்டு கிமு 2500லேயே வந்துட்டுனா
மற்ற இரும்பு பொருள் இரும்பு தொடர்பான அறிவெல்லாம் முன்னாடியே வந்திருக்கணுன்ற வாதத்தை என்னை போன்றவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் அதெல்லாம் இல்லைங்க, நேரடியாகவே வாழை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் கிடச்சிருக்கக்கூடிய செய்தின்றது இப்படி வந்துட்டு எகிப்திலையும் பிற பகுதிகளிலையும் வந்து வாள்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் வந்துட்டு இரும்பு பொருள் கிடச்சிருக்குன்ற உறுதியான செய்தி நமக்கு வந்துட்டு சிவகலையில் கிடச்சிருக்குது. சிவகலையில் நமக்கு கிடைச்சதும் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான இரும்பு பொருள்கள் கிடச்சிருக்கு. அப்போ அதற்கு முன்பாக இரும்பு எப்படி உலோகமாக்குறதுன்னு நம்ம என்னைக்கு கற்றுக்கிட்டோம், இரும்பில் வந்து கார்பன் இருக்குன்னு நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த கார்பனை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நிலையில் வச்சா இரும்பு துருபிடிக்காமல் இருக்குன்னு நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் என்னைக்கு இரும்பு நாகரிகத்தில் கால் வச்சோம் அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் ஆய்வு பண்ணணும். அது ஆய்வு செஞ்சோன்னா தமிழக இரும்பின் பழமை என்பது தமிழ் நாகரிகத்தினுடைய பழமையை இன்னும் சில ஆயிரங்கள் ஆண்டுக்கு பின்னாடி கொண்டு போய். இப்போ இரும்பு தமிழகத்திலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது, உலகத்திற்கே தமிழ்நாடு தான் இரும்பை அறிமுகம் செய்தது அப்படின்ற கருத்தை நாம சொல்றோம், பெருமை கொள்றோம். இதை உலக வரலாறு ஒப்புக்கொள்கிறதா? அதாவது தமிழர்கள் சொல்வதற்கு முன்பாகவே இந்த கருத்தை முதல்ல முன்வைத்தவர்கள் ஐரோப்பிய ஆய்வாளர்கள். ஐரோப்பிய ஆய்வாளர்கள் வந்து முன்வைத்து 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் ஒத்துக்கலைங்கிறது ரொம்ப அவமானகரமான ஒரு உண்மை. ஏன்னா இங்கே வந்துட்டு ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு இரும்பு பொருள் தான் அதிகமாக கிடைக்குது. உலகத்தில் வேறு எந்த நாட்டில் அகழாய்வு போனாலும் இரும்பு பொருள் மிக மிக குறைவாக கிடைக்கும். எகிப்தில் போய் ஒரு பிரமிடை முழுமையாக ஆய்வு பண்ணிங்கன்னா ஒரு 2-3 உளி ஒரு கத்து தான் உங்களுக்கு இரும்பில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் அகழாய்வு பண்ணிங்கன்னா 20, 30, 40 மாதிரி கிடைக்கும். இங்கே வந்து ஜெர்மானியர்கள் ஆய்வு பண்ண பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இரும்பு பொருள்களை மாதிரியாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்போலேருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த நிலத்தில் வந்து இரும்பு மாதிரி அதிகமாக கிடைக்குது, இவங்க நிலம் வந்துட்டு இரும்புல முன்னோடியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவுலாந்து மாதிரியான ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்பயே சொல்கிறார், தென்னிந்தியா தான் முதலாக இரும்பு நாகரிகத்தில் கால் வச்சுருக்கணும். அவங்க தற்செயலாக கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா கூட அவங்க தான் முதல்ல கால் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே எழுதிட்டார் இல்லைங்களா. ஆனால் அதை வந்துட்டு தமிழக மக்களும் தமிழக அரசும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நூற்றாண்டு ஆயிருக்கு. இன்னும் அதை வந்து இந்திய அரசாங்கம் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கிட்டதா தெரியல, பிரதமர் இன்னும் வாழ்த்து தெரிவிக்கல. ஆனாலும் கூட சர்வதேச ஊடகங்கள் வந்து இந்த செய்தியை முழு நம்பிக்கையோடு வெளியிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கார்பன் பகுப்பாய்வுன்னா என்ன, கார்பன் காலக்கணிப்பு எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் வெளியிடுறாங்க. அப்போது இந்திய அரசாங்கம் இதை எப்போ ஏற்றுக்கொண்டது தான் கேள்வியை தவிர உலகம் ஏற்றுக்குமான்றது கேள்வி கிடையாது. உலகம் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சிவகலை அல்லது கிருஷ்ணகிரி மாவட்டம் இல்லது ஏற்கனவே நீங்கள் ஆயுத தேசம் அப்படின்ற ஒரு நூலையும் இந்த பகுதி சார்ந்து எழுதியிருக்கிறீங்க. இந்த பகுதிகளில் மட்டுமே அந்த இரும்பு இருப்பதற்கான காரணமாக நீங்கள் நிலவியல் சார்ந்து என்ன பார்க்குறீங்க? பொதுவாக வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்குதுன்னா பக்கத்தில் வந்துட்டு வளம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம தொழில் புரட்சியோட விளைவால் என்ன பண்ணுறோன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு கனிமம் கிடைக்குது, அதை லாரியில் ஏற்றிட்டு போகிறாங்க. இன்னொரு இடத்துல தொழிற்சாலை இருக்குது, அவங்க வந்துட்டு முதல்நிலை உற்பத்தி பொருளாக மாற்றுறாங்க. இன்னொரு இடத்துல அதை வந்துட்டு பேக் பண்ணி இன்னொரு இடத்துல வந்துட்டு பயனாளி கிடைக்குது. இதெல்லாம் வந்துட்டு இந்த வாகன பெருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு நடக்குது. தொழில் புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்துட்டு அதனுடைய மூலப்பொருள் கிடைக்கிற இடத்துல தான் உற்பத்தி செய்யப்படும். ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு தூக்கிட்டு போகிறது கடினமாக இருக்கும். நம்ம கற்கால மனிதர்களுடைய கற்கரிகள் எங்கே குவியலாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த குவாட்சைட்கள் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு பகுதியில் தான் அந்த குவியல்களாக நமக்கு கிடைக்கும். மற்ற இடத்துல பார்க்குறப்ப 1-2 கருவி கிடைக்கும். அதே அந்த கல் கிடைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கருவி கிடைக்கும். அப்போ அந்த இடம் வந்து ஒரு உற்பத்தி மையமாக ஒரு தொழிற்சாலையாக இருந்திருக்கும். அப்போ இன்றைக்கி நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்க இரும்பெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த பகுதிகள் வந்து இரும்பு தயாரிக்கக்கூடிய தொழில் மையங்களாக இருந்திருக்க வேண்டுங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர முடியுது. அங்கே வந்து இரும்பு உற்பத்திங்கிறது ஒரு பெருந்தொழிலாக நடந்திருக்கும். பலாயிரம் குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த இரும்பு உற்பத்தியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போ இந்த பகுதிகளில் நம்ம இன்னும் நிறைய ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா அந்த இரும்பு உற்பத்தி தொடர்பான தொழில்நுட்பங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சில இடங்களில் வந்து நமக்கு இரும்பு உலை கிடச்சிருக்குது, சில இடங்களில் வந்து எஃகு உலை கிடச்சிருக்குது, சில இடங்களில் வந்துட்டு அந்த குழாய்கள் பயன்படுத்துவாங்க, மண் குழாயை பயன்படுத்துவாங்க, அதுக்கு அந்த குழாய்கள் கிடச்சிருக்குது. சில இடத்துல வந்துட்டு கூர்த்தீட்டுறதுக்கான முனைகள் இருக்கும், கற்கரிகள் கூர்த்தீட்டக்கூடிய இடம், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதெல்லாம் அந்த தொழிலில் வந்துட்டு ஒரு அங்கம் தான். அதுபோல் இந்த இரும்பு தொழிலுக்கான அங்கங்களை இன்னும் நாம் அதிகமாக கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கும். ரமேஷ் ஐயா, இப்போ குறிப்பாக அவர் மன்னன் சொன்னதுலேருந்து நான் உங்ககிட்ட வரேன். நீங்கள் விழுப்புரம் அந்த நடுநாடு பகுதி சார்ந்து மிகப்பெரிய அளவில் தொல்லியல் ஆய்வுகள் செய்கிறீங்க. இப்போ கிருஷ்ணகிரி, சேலம் இந்த பகுதி அல்லது சிவகலை, கீழடி இந்த பகுதியை காட்டிலும் விழுப்புரம் என்பது ஒரு தமிழருடைய வரலாற்றை நாம் எழுதுவதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது? இப்போ தமிழக வரலாற்றை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பல்வேறு வரலாற்று தடங்களை உள்ளடக்கி ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ இரும்பை பற்றி நம்ம ரொம்ப வாதம் பண்ணிகிட்ருக்கோம். அவர் மன்னன் குறிப்பிட்ட போல் தமிழ்நாட்டில் இங்கிருந்து தான் வந்து இரும்புடைய பயன் வந்து அதிக அளவில் பரப்பப்பட்டது என்றும் பல இரும்பு உருக்கு ஆலைகள் இங்கே இருந்ததை பற்றியும் குறிப்பு சொன்னார். இது பற்றி நாங்கள் அகழ்வாய்வு செய்யும் போது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பகுதியில் இந்த இரும்பை உருக்குவதற்கான அந்த உலைகள் வந்து கிடைச்சிருக்கு. நிறையா அதை சொன்ன மாதிரி சுடுமணல் செய்யப்பட்ட பல உலைகளை வந்து நாங்களே பார்த்துருக்கோம். குறிப்பாக கீழ்வாளியில் வந்து பாரி ஓவியங்கள் நம்ம இருக்குது.
அந்த கீழ்வாலை பாரி ஓவியத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு வாள்கள் வந்து குறுக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இது பற்றியான பல ஆய்வுகள் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கழிவுகள் கிடச்சிருக்கு. இந்த இரும்பு நம்ம வந்து அந்த ஆக்சைடு சொல்லலாம், இரும்பு ஆக்சைடு அது வந்து நிறைய கிடைக்குது. அப்போ இரும்பு உருக்கான அந்த சுடுமண் குழாய்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இது மாதிரி நிறைய விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் குடிசை தொழிலமாக இருக்குது. இப்போ அந்த விழுப்புரம் மாவட்டம் தென்மணி ஆறு, பம்பை ஆறு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊர்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பை உருக்கின அந்த கழிவுகள் வந்து நம்ம பார்க்க முடியும் நிறைய இடங்களில். அப்போ இது வந்து பரவலாகவே ஒரு குடிசை தொழில் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க தமிழக நாட்டில் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மாங்காடு, அதாவது சேலம் மாவட்டத்தில் மாங்காடுன்ற பகுதி, அதன் பிறகு வந்து இங்கே ஆதிச்சநல்லூர் அந்த பகுதியில் நமக்கு கிடச்சிருக்கு, கொடுமல்லையும் நமக்கு கிடச்சிருக்கு, அப்புறம் மயிலாடும்பாறையிலையும் கிடச்சிருக்கு, இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் அகழ்வாயில் கீழமண்டிலையும் கிடச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பை வந்து அந்த தாது பொருளை எடுத்து அவங்க உருக்கி எப்படி எடுத்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அவங்க இரும்பை உருக்குனாங்கன்றதுக்கு தாது பொருள் நமக்கு கிடச்சிருக்கு, அந்த கழிவு நமக்கு கிடைக்குது, அதை உருக்குறதுக்கான உலைகளையும் நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பரவலாக கிடச்சிது. அதுவும் விழுப்புரம் மாவட்டத்தில், அதாவது குறிப்பாக வந்து தொண்டை நாட்டு நடுநாட்டு பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய உலைகளை நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த சுடுமண குழாய்கள் மாதிரி இருக்கும், அதில் துளைகள் இருக்கும். அந்த இரும்பை வந்து அதை பார்த்தீங்கன்னா இரும்பை பொறுத்த வரைக்கும் மேக்னடைட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேட்ரைட், இப்படிலாம் பல பொருளாக இருக்குது. அதில் வந்து பல வகையான உலோகங்கள் இருக்குது. அதை வந்து எடுத்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய கழிவு பொருள் பார்த்து எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். விழுப்புரம் பகுதியில் நான் பார்க்குறோம், நிறைய ஆய்வுகளில் பார்த்துருக்கோம். எங்கே போனீங்கன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பை உருக்கி மீதமுள்ள கழிவு பொருளை அப்படியே பார்க்கலாம். நிறைய பெருசாகவும் சின்ன நிறைய இடத்துல இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து இரும்பை எங்கே உருக்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ குடிசை தொழில் மாதிரி எல்லா கிராமங்களில் ஊர்களில் வந்து பரவலாகவே எளிமையான முறையில் அவங்க இரும்பை உருக்கி எடுத்துருக்காங்க. அந்த தொழில்நுட்பம் அவங்க தெரிஞ்சிருக்குன்றது நம்ம பெருமையாக இருக்குது. நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி சிவகலையில் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பழமையாக தெரியுது. சமீபத்தில் வந்து அரசு வந்து மிக தெளிவாக இந்த இரும்பினுடைய பயனையும் இரும்பு வந்து தொன்மையும் தமிழகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் சிவகலையில் வந்து பார்த்திங்கன்னா கிமு 3259 என்று கால கணக்கீடு அந்த கதிரியக்க கால கணக்கீடு செஞ்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து தமிழர்கள் வந்து இரும்புடைய பயனையும் அந்த இரும்பை உருக்கிற ஒரு தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்படின்றது உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ அறிவுபூர்வமான மக்கள் இருந்தாங்க, இரும்பினுடைய பயனை வந்து தெரிஞ்சுக்காங்கன்னு தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ குறிப்பாக இந்த விழுப்புரம் இந்த பகுதிகளில் நீங்கள் நிறைய தொல்லியல் ஆய்வுகள் எல்லாம் செய்கிறீங்க. அந்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு ஆய்வுகளாக நீங்கள் எதெல்லாம் குறிப்பிடுவீங்க? இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சோம். இப்போ பெஞ்சல் புயல் ஏற்பட்டு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளானது. அந்த குறிப்பாக பம்பை ஆறு, தென்பணி ஆற்றுடைய கிளை ஆறான பம்பை ஆற்றில் பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. முழுக்க பார்த்த வீடுகள்லாம் வந்து தண்ணியில் மூழ்கிது. அந்த நிலையில் இந்த பம்பை ஆற்றின் கரையில் பார்த்தீங்கன்னா இந்த சமவெளி பகுதியில் அந்த தண்ணியெலாம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு அதில் ஒரு பெரிய நாகரிகம் இருந்ததை நாங்கள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கூட வந்து முதல்வர் அவர்கள் அது அகழ்வாய்வு செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அங்கேயும் இரும்பு பொருள் நாங்கள் பார்த்தோம். இரும்பான வாள்கள் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து சங்ககால பொருள் பல பொருள் அங்கே கிடச்சிருக்கு. குறிப்பாக வந்து சங்கால முத்திரைகள், சங்காலத்தில் அந்த தக்களி பொருள் கிடச்சிருக்கு, அப்புறம் சங்கால பொம்மைகள், சங்கால செங்கல் எல்லாமே பெரிய அளவில் கிடச்சிருக்கு. அப்போ ஒரு பெரிய நாகரிகம் அந்த பம்பை ஆற்றுடைய கரையில் இருந்தது என்பது பம்பை ஆறுனாலே எல்லாருக்கும் தெரியும். இப்போ பம்பைனாலே வந்து சபரிமலை தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பழமையான தேவார பாடலில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேவார பாடல்களில் திருஞானச்சம்பந்தர் வந்து பம்பை நீர் வந்து அழைக்கும் ஆமாத்தூர் என்று திருவாமாத்தூர் கோயிலில் வந்து பாடியிருக்கார். அப்போ பம்பையார் என்பது 1500 ஆண்டுக்கு முன்னாடி பாடியிருக்கார். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஆறு வந்து பழமையான இருந்திருக்கும். அப்போ சங்க காலத்தில் ஒரு செழுமையான ஒரு நாகரிகம் வந்து இருந்தது வந்து நாங்கள் பார்த்தோம். அது ரொம்ப வியப்பாகவும் இருக்குது. அது சமீபத்தில் இப்போ ஆய்வு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதில் வந்து பார்த்து நிறைய பொருளை வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், குறியீடு போட்ட பானை ஓடுகள் நிறைய கிடச்சிருக்கு. மணிகள் பல வகையான மணிகள் கிடச்சிருக்கு. இப்போ கீழடியில் கிடச்ச மணிகள் வந்து இங்கே இருக்குது. அந்த கார்னிலிகன், அது சூது பவளம் என்று நம்ம தமிழ் சொல்லுவோம். அந்த மணிகள் பல வகையான நிறங்களில் வந்து மணிகள் கிடச்சிருக்கு. படிகை மணிகள் கிடச்சிருக்கு, முத்திரைகள் கிடச்சிருக்கு, தக்களி கிடச்சிருக்கு. நிறைய பொருளாக எடுத்தோம். இப்போ அந்த பம்பை ஆற்றின் கரையில் இப்போ ஆற்று உள்ளே எடுத்தால் பரவாயில்ல, ஆனால் ஆற்றுடைய கரையில் இருக்கும்பொழுது அந்த நாகரிகம் ஒரு செழிப்பான நாகரிகம் இருந்து அழிந்தது. அதன் பின்னாலே மண்ணரிப்பினாலே அந்த நாகரிகத்தை பற்றி பல தடயங்களை நம்ம சேகரிச்சோம். இப்படி பார்த்தீங்கன்னா தமிழக வரலாற்றில் இந்த ஒருவேளை கீழடிக்கு இணையானவோ அல்லது கீழடிக்கு மேலேயோ ஒரு நாகரிகம் அது அகழ்வாய்வு செய்யப்பட்ட முழுமையான தகவலை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அது தெரியுது. இப்போ குறிப்பாக நீங்கள் அந்த விழுப்புரம் ஓவியங்கள் எல்லாம் சொன்னீங்க. ஆமாம். அந்த ஓவியங்களை தாண்டி விழுப்புரம் பகுதிகளில் அல்லது நடுநாடுன்னு சொல்கிற இந்த நிலப்பகுதிகளில் வேற வரலாற்றுக்கு ஆதரவான மிக பழமையான தடயங்களா வேற என்னன்னா நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய தடயம் இருக்குது. அதில் வந்து இந்த திருவகரை ஃபாசில் வுட்டு, அதாவது கல்மரங்கள் நம்மளுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு 2 கோடி ஆண்டுகள்
பழமையானவை என்று ஆய்வுகள். இது ரொம்ப நிறைய அளவில் இப்போயே வந்து இந்திய புவியியல் துறை வந்து ஒரு பெரிய தொல்பொருள் பூங்கா ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் விழுப்புரம் மாவட்டத்தில் மிக தொன்மையாக வருது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லாயுதங்கள் அங்கே வந்து மேல்மலையூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்லாயுதம், அது பழமையான கற்கால கருவிகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் புதிய கற்கால நிறைய ஊர்களில் கிடைக்கிது. அதன் பிறகு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளும் கிடைக்கிது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்வாலை ஓவியம் வந்து ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஓவியம். ஏன்னா மற்ற தமிழ்நாட்டினோட பல இடங்களில் ஓவியங்கள் காணப்பட்டாலும் அங்கே உள்ள ஓவியங்கள் ரொம்ப சிறப்பான ஓவியங்கள். தமிழக வரலாற்றுக்கு ஒரு பொருளாதார, வணிக, அரசியல் சார்ந்த பல்வேறு தகவலை ஓவியத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா படகுல வராங்க, ஒரு 4 பேர் வர காட்சி பார்க்கலாம். அப்புறம் குதிரையில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான், அவர் வந்து முன்னாடி உள்ளவர்கள் வரவேற்கிற ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்போ அதில் வரும்பொழுது குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் இடையில ஒரு வாளை வந்து சொல்லி வச்சிருக்காரு. அது ஒரு முக்கியமான காட்சியப்படுது. இந்த சூரிய வழிபாடை பற்றி அந்த ஓவியத்தில் இருக்குது. அப்போ ஒரு சூரியன் வந்து காமிச்சிருக்காங்க, முன்னாடி வந்து ஒரு 3 பேர் வணங்குற காட்சி. அப்பா, அம்மா, பிறகு மகன், 3 பேரும் அந்த சூரியன் வழிபாடு கையை மேலே தூக்கி வணங்குறாங்க. அப்போ இயற்கை வழிபாடு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுலேயும் காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அந்த ஓவியத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி எழுத்துக்கள் முத்திரைகள் பார்த்தீங்களா, அந்த எழுத்துக்கள் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்போ சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய அந்த முத்திரையில் காணப்படுகிற அந்த சித்திரை எழுத்துக்களை, குறியீடுகளை இந்த கீழ்வாலையில் நம்ம பார்க்க முடியும். ஒரு 5 குறியீடுகள், அதே அந்த முத்திரையில் உள்ள எழுத்துக்களை ஒத்த ஒரு முத்திரைகள் இங்கே வந்து இருப்பதை பார்க்குறோம். அப்போ இவையெல்லாம் ஒரு புதிய வரலாற்றுக்கு ஒரு புதிய செய்தியாகவும் தொன்மையான செய்தியாகவும் அமையுது. விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்மையால் ஆய்வில் பார்த்தீங்கன்னா 23 இடங்களில் இந்த பாறை ஓவியங்கள் வந்து காணப்படுது. குறிப்பாக வந்து அது தெரிஞ்சவங்க கீழ்வாலை ரொம்ப முக்கியமானது. கீழ்வாலை, சத்தவரை, ஆலம்பாடி, உதியத்தூர் போன்ற இடங்களில் கிட்டத்தட்ட 22 இடங்களில் கிடைச்சிக்குது. இப்போ பரவலாகவே வந்து நாகரிகம் இருந்திருக்கு. அப்போ அந்த பாறை ஓவியங்கள் கிட்டத்தட்ட இப்போ காலமெல்லாம் மாற்றம். இப்போ மனமன் சொன்ன மாதிரி இருமுடைய பயணம் தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் வந்து வரலாற்று எப்பயும் வந்து ஒரு 3000 ஆண்டுக்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஆய்வுகள் செய்து இந்த காலமெல்லாம் இன்னும் பின்னோக்கி தமிழுடைய மிக தொன்மையான நாகரிகத்தை நம்ம பார்க்குற அளவில் கொண்டு போகிற சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இதை தாண்டி வந்தீங்கன்னா சங்காலம் உங்களுக்கு தெரியும். சங்காலத்தை பார்த்தீங்கன்னா மலைமான் திருமுடிக்காரை ஆட்சி பண்ணுது. நிறைய மலைமான் காசுகள் கிடைக்கிது. தென்மணியாறில் பார்த்தீங்கன்னா அந்த மலைமான் திருமுடி காசு வந்து குதிரை போட்ட காசுகளை அங்கே நிறையா நாணயத்தை பற்றி நிறைய ஆய்வு பண்ணியிருக்காரு. மன்னன் சொல்ல வேண்டியதில்லை. இது மாதிரி காசுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் இன்னும் ஒய்மாநாடு பகுதி, நல்லிக்கூடன் ஆட்சி பண்ண பகுதி, இது சங்காலத்தில் வந்து 2 அரசர்களும் ஆட்சி பண்ண ஒரு பகுதியாக இந்த விழுப்புரம் பகுதி இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல்லவருடைய முதல் குடவரை, அது பல்லவர் முதல் குடவரை சொல்றதை விட தமிழ்நாட்டு முதல் குடவரை என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு விழுப்புரம் முதல்ல மண்டகப்பட்டு என்ற ஊரில் இருக்குது. அந்த கல்வெட்டு உள்ள செய்திகளை வச்சோம், அந்த குடவரையுடைய தோட்டத்தை வைத்தோம். இதுதான் வந்து தமிழ்நாட்டோட முதல் குடவரை என்று சமீபத்தில் பல ஆய்வாளர்கள் சொல்ல, நம்மளும் அந்த கருத்தை முன்வைக்கிறோம். இல்லை, நீங்கள் பல்லவர்கள் குடவரை முதல் குடவரைன்றீங்க, ஒரு பக்கம் பாண்டியர்களும் குடவரையை அமைச்சிருக்கிறாங்க, அதுவும் மிக தொன்மையானது அப்படின்ற இல்லை. இப்போது அது நல்ல கேள்வி கேட்டீங்க. இது ரொம்ப நாளாக வந்து வாதம் வந்து முன்வைக்கப்படுது. குறிப்பாக வந்து குடவரையுடைய தோட்டம் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த எளிமையான குடவரை, அங்கே உருவங்கள் எதுவும் செதுக்கப்படாத நிலை இருக்குது. 2 துவாரபாலகர் சிற்கள் தான் நீங்கள் பார்க்க முடியும். தூண்கள் எளிமையானவை, உள்ள உருவங்கள் எதுவுமே இருக்காது. அது இல்லாமல் கல்வெட்டு செய்தி முக்கியமானது. அதில் பார்த்தீங்கன்னா ஏதத்து அனிஷ்டகம் அதர்மம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன உன்மாபிதம் பிரம்ம ஈஸ்வர விக்ஷன் லட்சிதாயுதனம் அப்படி இருக்குது. அப்போ என்ன அப்படி சொல்லலாம்னா செங்கல் இல்லாமல், மரம் இல்லாமல், உலோகம் இல்லாமல், சுதை இல்லாமல் விசித்திர சித்தன்கிற அரசன் இந்த மும்மூர்த்திகமான குடவரையை வந்து அமைச்சான். இதுக்கு வந்து லட்சிதாயுதானம் பேர் அப்படின்னு வைக்கலாம். இப்போ இந்த கல்வெட்டு செய்தியும் வச்சுக்கிட்டு இந்த குடவரை தோற்றத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எங்கேயுமே வந்து அந்த இறை திருமணிகள் எதுவும் இல்லை. அங்கே கடவுள் திருமணி ஒன்றுமே இல்லை. ஆனால் பிள்ளையார்பட்டி அப்படி இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்குது, விநாயகருடைய சிற்பம் இருக்குது, லிங்கோத்பவர் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அப்போ இது என்ன நீங்கள் இப்போ பாண்டியர் காலத்து குடவரையில் எந்த அரசருடைய குடவரை எந்த ஆண்டு வெட்டப்பட்டது அப்படின்ற செய்தி இல்லை. இங்கே செய்திகளை சொல்லலை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எளிமையான தோற்றம், முக்கியமாக கடவுள் திருமணிகள் இல்லை. உனக்கு தெரியும் சங்காலத்தில் வந்து யாருமே கருங்கலை வந்து பயன்படுத்தலை. ஏன்னா இது எல்லாமே ஈம சின்னத்துக்கு இருந்தாலும் நம்ம வந்து எந்த மன்னருடைய காலம் அப்படின்னு செஞ்சா அதை வச்சு நம்ம பாண்டியர் முன்னாடியா பல்லவர் முன்னாடியான்ற காலம் தெளிவாக இருந்தாலும் பாண்டியருடைய காலத்தை வந்து அறுதிட்டு சொல்ல முடியல. அதனால தான் சிக்கல் வந்தது. ஆனால் குடவருடைய தோட்டம் குறிப்பாக வந்து தயாளம் என்றவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் கூட அந்த கருத்தை முன் வச்சிருக்காரு. ஏன்னா குடவருடைய எளிமையான தோற்றமும் அங்கே இறை திருமேனிகள் இல்லாத ஒரு காரணமும், ஏன்னா சங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே செங்கலாலும் மரத்தாலும் சுதையாலும் தான் கட்டப்பட்டது, கருங்கல்லை கட்டலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஈம சின்னத்துக்கு தான் கல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எனவே தான் அந்த ஈம சின்னத்துக்கான ஒரு பொருள் கல்லை அவங்க நினச்சி அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்லை வந்து ஒதுக்கிடுறாங்க.
அதன் பிறகு தான் அந்த பல்லவ மன்னன் காலத்தில் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை தெரியும், மௌரியர்கள் முதல்ல வந்து கல்லை பயன்படுத்துகிறாங்க, அதன் பிறகு குப்தர்கள் பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் வாக்காளர்களை பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் சாளுக்கியர்கள் வராங்க, அப்புறம் பல்லவர்கள் வராங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இப்படியான ஒரு ஒரு கோட்பாடு இருந்திருக்கிறது. எனவே தான் இந்த கோயிலெலாம் வந்து அழிந்திருக்கும். நம்ம பல கோயிலில் பார்க்குறோம், சங்ககாலத்தில் இட்டுக்கு நெடிஞ்சோர் விட்டம் வீழ்ந்தான மணிப்புற திறந்து மறைஞ்சோர் மாடத்து, இப்படி நிறைய கோயிலுக்கு எவ்வளோ ஒரு மோசமான செல்லுமான நிலையில் இருந்தது என்பதை சங்க இலக்கியம் நம்ம தெளிவாக தெரிவிக்கிறது. அந்த வகையில் தான் இந்த பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் அவன் முதலில் சமணத்தில் இருக்கிறான், அதன் பிறகு சைவத்துக்கு மாறுகிறான். அப்படி மாறின பிறகு தான் இவன் மும்மூர்த்தி வழிபாடை வந்து முதல்ல வச்சிருக்கான். அப்போ தான் வந்து இந்த குடவரை வந்து குடைச்சிருக்கான். இப்போ எல்லாருடைய கேள்வி என்னன்னா, பிள்ளையார்பட்டியா மண்டகப்பட்டா அப்படின்னு போட்டி இருக்குது. இப்போ அந்த பகுதியில் உள்ளவங்க அது வந்து பாண்டியர் தான் முன்னாடி, இங்கே பகுதியில் உள்ளவங்க பலர் அப்படின்றத விட பொதுவான கூறுகள், பொது தன்மைகள் நம்ம பார்க்கணும். 2 குடவரைக்குமான பொது தன்மைகள் பார்க்கணும். ஒருவேளை இப்போ இங்கே இவ்வளோ அழகான குடவரை குடைஞ்சி வச்சுருக்கான், துவாரபாலம்லாம் செதுக்கி வச்சுருக்கான், ஆனால் உள்ள மூர்த்திகள் சிற்பம் எதுவுமே இல்லை, எல்லாமே 3 கருவறைகளாக வச்சுருக்காங்க. அப்போது மரத்தினால சுதியினால செஞ்சுருக்கான். அப்போ இந்த ஒரு கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தொன்மையாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு வருது. அதன் பிறகு அந்த பல்லவ மன்னன் என்ன பண்ணுறான், முதல் பண்ணும்போது இப்படி பண்ணுறான். அதன் பிறகு தலவானூர், இந்த வல்லம், சீயமான போன இடங்களில் வந்து உருவங்களை வந்து மிக தெளிவாகவே எடுத்து காட்டுறாங்க. அப்போ இது தொடக்க கால கூட வரை இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரியும். தொடர்ந்து பேசுவோம். திரு அருண், நீங்கள் வந்து கீழடி, கொடுமணல், பூமிநத்தம், இந்த மாதிரியான மயிலாடும்பாறை போன்ற பல இடங்களில் அகழாய்வுகளில் நேரடியாக பங்கேற்றிருக்கிறீங்க. இந்த அகழ்வாய்வுகளில் தமிழர் வரலாறு சார்ந்து எந்த மாதிரியான பொருள்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டது, அது தமிழர் வரலாற்றுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ என்னுடைய நேரடி கள ஆய்வுகள் இல்லை தொல்லியல் அகழாய்வுகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நிறைய ஆய்வாளர்கள் சொல்லாத விஷயம் என்னென்னா, இப்போ இரும்போடைய தொன்மை வந்து நம்ம ஒரு 3400 ஆண்டு காலம் போயிருக்கோம், சிவகலையில் போயிருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்ன, நிலவியல் அமைப்பு தான் முக்கியமான அமைப்பு. அது வந்து நமக்கு தமிழர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அவங்களுடைய அனுபவத்தில் வந்து அவங்க இரும்பை வந்து அவங்க பயன்படுத்தின இடம் வந்து நிலவியல் அமைப்பை வச்சு தான் அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம மனித நாகரிகத்தில் வந்து நம்ம வந்து 4 காலகட்டம் சொல்கிறோம். பழைய கற்காலம், நுண்கற்காலம், இடைக்கற்காலம் சொல்கிறோம். அதில் வந்து அப்புறம் புதிய கற்காலம் சொல்கிறோம், இரும்பு காலம் சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பழைய கற்காலங்கள் இருக்குது, நுண்கற்கால இடமும் இருக்குது, புதிய கற்கால இடங்கள் இருக்குது, இரும்பு கால இடமும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வட தமிழ்நாடு பார்த்தாலும் சரி, வட தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ இங்கே திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற கீழனமண்டி, இல்லை கிருஷ்ணகிரி மயிலாடும்பாறை பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை ஈரோட்டில் வந்து நீங்கள் கொடுமணல் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை வந்து நம்ம சிவகலை, ஆதிச்சநல்லூர், இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த நிலவியல் அமைப்பில் என்ன இருக்குன்னா செம்மண் பகுதியாக இருக்குது. செம்மண் பகுதி இருக்குது, மலையும் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேட்ரைட்டுன்னு சொல்கிறாங்க. லேட்ரைட்டு சொல்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு கட்டிகள் வந்து நிறைய நம்ம வந்து கல ஆய்வுகளில், நேரடி கல ஆய்வுகளில் நீங்கள் பார்க்கலாம். இரும்பு கட்டிகள் வந்து நிறைய கிடக்கும், நிறைய பெருசாக வந்து தூக்க முடியாத அளவுக்கு கனமான அளவு நிறையா கிடக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆதிச்சநல்லூர், சிவகலை, அந்த மாதிரி அந்த ஏரியாவிலேயும் வந்து மலைப்பகுதிகள் இருக்குது, மலைப்பகுதிகள் இருக்குது, செம்மண் பகுதிகள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஈரோட்லேயே அந்த மாதிரி கொடுமணலில் பார்க்கலாம். கொடுமணலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னிமலை இருக்குது, சிவன்மலை இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது கொடுமணலில் வந்து வாழ்விட பகுதியிலேருந்து நீங்கள் புதைவிட பகுதி, அந்த இறந்தவங்க புதைச்ச பகுதி, அந்த பகுதியில் போய் பார்த்திங்கன்னா செம்மண் பகுதி தான் அதிகமான பகுதி வந்து பார்த்திங்கன்னா செம்மண். அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த லேட்ரைட், அந்த சொல்லக்கூடிய செம்மண் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கட்டிகள் வந்து நிறையா இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மயிலாடும்பாறையிலும் பார்த்திங்கன்னா மலை இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைப்பகுதிகள் இருக்குது. மலையை ஒட்டியே வந்து அவங்களுக்கு வந்து அந்த செம்மண் இடங்கள் இருக்குது. அந்த செம்மண் இடத்துல தான் அந்த இரும்பு கட்டிகள் இருக்குது. அந்த இரும்பு கட்டிகளை வந்து அவங்க உடச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த களிமண்ணால் ஆன அடுப்புகளை வந்து செஞ்சுருக்காங்க. 1 மீட்டர் அளவுக்கு ஒரு 3 அடி 4 அடி உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த களிமண்ணால் ஆன அடுப்புகள்லாம் செஞ்சு அதுக்கு வந்து அவங்க வந்து அதில் தான் வந்து இப்போ கொடுமணலில் பார்த்திங்கன்னா நான் அந்த இரும்பு கட்டிகளை வந்து உடச்சி தூளாக்கி, இரும்பு கட்டிகளும் அந்த பக்கத்துலேயே இருக்கும். நம்ம அந்த களிமண் அடுப்பு சொல்கிறோம்ல, அடுப்பு அந்த இரும்பு உருக்குற இடம் இருக்குல்ல, அந்த அடுப்பு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ஃபர்னஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர், ஒரு 25 மீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா இரும்பு கட்டிகள்லாம் முழுசாக கிடக்கும். நிறையா டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒரு இடத்துல வந்து சேகரித்து வச்சுருக்காங்க, உருக்கிறதுக்காக வந்து கொட்டி வச்சுருக்காங்க. ஒரு இடம் வந்து கொட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு பகுதியில் கொடுமணலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது 2-3 இதுவாக வந்து நமக்கு தெரியுது. ஒரு இடத்துல வந்து சேகரித்து கொண்டு வந்து இரும்பு கட்டிகள்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. ஒரு பகுதியில் வந்து உடச்சி தூள் பண்ணி வச்சுருக்காங்க, நிறையா தூள் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து வேறு தூளாக இருந்த இதெல்லாம் வந்து சேகரித்து கொண்டு வந்தாங்களா, இல்லை வந்து அதை உடைச்சாங்களான்னு வந்து பார்த்திங்கன்னா 2மே இருக்குது. தூளான இதுவும் சேகரித்து வச்சுருக்காங்க,
இது உடைச்சதுக்கு வந்து இந்த கருங்காலான குழவிக்கல் மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அது உடச்சி தூள் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மாவு அரைக்கிறோம்ல கிரைண்டரில், அந்த அளவுக்கு உயரமான ஒரு 1.5 அடி உயரத்தில் வந்து அகலத்தில் பார்த்திங்கன்னா குழவிக்கல் மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு அந்த இரும்பு கட்டிகளை உடச்சி ரொம்ப தூள் பண்ணி ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க. மண்ணிலேயே களிமண் தரையில் வந்து டெபாசிட் பண்ணி களிமண் தரை இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி களிமண் தரை போட்டு மொழிகி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி களிமண் தரையிலே வந்து நிறையா வந்து அந்த உடச்சி தூள் பண்ண இரும்பு துகள்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்து தான் வந்து அந்த மாதிரி எடுத்து வந்து உருக்கியிருக்காங்க. அது வந்து நம்ம கொடுமணலில் பார்த்திங்கன்னா இரும்பு கப்புலேயும் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மண் சட்டி போன்ற அந்த இதுலேயும் வந்து அது உருக்கியிருக்கலாம். இரும்பு கட்டிகளையும் நேரடியாக உருக்கின இதுவும் நம்ம வந்து அடுப்புகளில் வந்து இருக்குது. அந்த சுடுமண் அடுப்பு, அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நேரடியாக இரும்பு கட்டிகளையும் வந்து உருக்கியிருக்காங்க. அது வந்து இந்த கறி துண்டுகள்லாம் அதில் போட்டு அதை சூடு பண்ணி எப்படியும் அது ஒரு இரும்பு உருக்கிறதுக்கு 1200 செல்சியஸ் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான வந்து உருக்கணுன்னா அதுக்கான மூலப்பொருள்லாம் கிடைக்கணும். இப்போ இரும்பு உருக்கிறதுக்கு மரக்கட்டைகள்லாம் வேணும், அதுக்கான கறிகள் வேணும், அதுக்கான பொருள் வேணும். இப்போ ஒரு களிமண் அடுப்பு செய்யணுன்னா இந்த மலைப்பகுதி செம்மண் பகுதியில் வந்து இப்போது வந்து ஏரிகள் குளங்கள் இருக்கும், இல்லை இப்போ கொடுமணல் போன்ற பகுதியில் பார்த்திங்கன்னா ஆறுலாம் ஓடுது, நொய்யல் ஆறு ஓடுது. அப்போ அந்த பகுதியில் வந்து களிமண்லாம் கிடைக்கும். அப்போ வந்து களிமண் சேகரிக்கிறதும் அவங்களுக்கு எளிமையாக இருக்குது. களிமண்ணை சேகரித்து அடுப்பு கட்டுறதுக்கும் வந்து அவங்களுக்கு எளிமையாக இருக்குது. ஏன்னா வந்து இரும்பு உருக்கணுன்னா தண்ணியும் தேவைப்படுது. அப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா கொடுமணல் போன்ற பகுதியில் வந்து நொய்யல் ஆறுலாம் ஓடுறதுனால அந்த ஆற்றங்கரையிலே தான் வந்து நொய்யல் ஆற்றங்கரையிலே தான் வந்து அவங்களுடைய அந்த சுடுமண் அடுப்பெல்லாம் வந்து அங்கேயே தான் வச்சுருக்காங்க. அங்கே தான் இரும்பு உருக்கி அங்கேயே தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆற்றை ஒட்டியே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அது வந்து எப்படி சொல்லலான்னா கோடை காலத்தில் வந்து ஆற்றை ஒட்டி, ஏன்னா ஆற்றில் தண்ணி குறைவாயிடும் இல்லை தண்ணி கம்மியாக இருக்குன்ற நேரத்தில் ஆற்றை ஒட்டி வந்து அந்த சுடுமண் அடுப்புகளில் வந்து இரும்பு உருக்கின இடம், இரும்பு செஞ்ச இடம் வந்து ஆற்றை ஒட்டியே இருக்குது, கரையிலேயே இருக்குது. மழை காலங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 500 மீட்ரு 600 மீட்ரு ஒரு 800 மீட்டர் தொலைவில் வச்சுருக்காங்க. ஏன்னா ஆற்றுல தண்ணி வந்து மழை காலத்தில் வந்து நிறைஞ்சி வரும்போது அப்போ அவங்களால அங்கே உட்காந்து வேலை செய்ய முடியல போல். அப்போ வேலை செய்ய முடியலன்னும் போது அங்கேருந்து தள்ளி ஒரு ஒரு 800 மீட்டர் 900 மீட்டரில் 1 கிலோமீட்டர் அளவு கூட அவங்க தள்ளி போயிட்டு அங்கேயே வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ ராஜன் சார் அகழாய்வு பண்ணும்போதெல்லாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 800 மீட்டர் தொலைவில் தான் வந்து அந்த மாதிரி சுடுமண் அடுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்னஸ் வந்து நிறைய வந்து அவங்க வந்து அகழாய்வு பண்ணுது. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு தொழில்துறை பண்ணும்போது நம்ம ஆற்றை ஒட்டியே பண்ணோம். ஆற்றை ஒட்டி பண்ணும்போது தான் நிறைய இரும்பு கட்டிகள்லாம் வந்து மணல் மேலேயும் கிடக்கு. நம்ம அகழாய்வு குழிகளில் வந்து அகழாய்வு குழிகள் தோண்டும் போது அகழாய்வு குழிக்குள்ளே வந்து டெபாசிட் வந்து நமக்கு நிறைய அங்கே கிடைக்கிது. சிவகலையிலையும் அப்படி தான். சிவகலை பகுதி இப்போ ஆதிச்சநல்லூர் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு பெரிய கரடு தான், பரம்பு சேர்ந்தது. அங்கேயும் வந்து அந்த செம்மண் பகுதி தான், அந்த லேட்ரைட் சொல்லக்கூடிய அந்த செம்மண் பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கட்டிகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த நிலவியல் சார்ந்து தான் வந்து இவங்க எல்லாமே வந்து வாழ்ந்திருக்காங்க. இரும்பு காலம், வரலாற்று தொடக்க காலம், சங்க காலம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இரும்பு கருவிகளும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வேளாண்மை சம்மந்தமான கருவிகளும் பயன்படுத்தியிருக்காங்க, ஆயுதங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கொடுமணல், இப்போ ஆதிச்சநல்லூர், சிவகலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அம்பு முனைகள் கிடைக்கும். அம்பு முனைகள் வேட்டையாடுறதுக்கான அம்பு முனைகள் கிடைக்கும், இல்லை அம்புகளே கிடைக்கும். அப்புறம் வந்து பெரிய கோடாரிகள் கிடைக்கும், இரும்பாலான கோடாரிகள்லாம் கிடைக்கும். பழங்கற்காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா கற்கரிகளே வந்து பழைய கற்கால கருவிகளை, புதிய கற்கால கருவிகள்லாம் வந்து இழைச்சி வந்து இப்போ மயிலாடம்பாறையெல்லாம் வந்து புதிய கற்கால கருவிகளை இழைச்சி நல்லா வந்து கோடாரி வந்து நல்லா அழகான ஒரு நல்ல ஷேப்பில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஒரு பகுதி கூர்முனையாக இருக்கும், ஒரு பகுதி வந்து சுத்தியல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து அது ஏன்னா ஒரு பொருளை வெட்டுறதுக்கு கிழிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அந்த கற்கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பழைய கற்காலத்திலும் பயன்படுத்தியிருக்காங்க, புதிய கற்காலத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து கற்கருவிகள் வந்து எளிமையாக உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து நீண்ட காலம் பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு ஏதுவாக இல்லை. இப்போ இரும்பு கருவினா வந்து இரும்பு கருவி வந்து நீண்ட நாள் பயன்படுத்தலாம், வேலை சீக்கிரமாக முடியும். உங்களுக்கு வந்து ஒரு நிலத்தை ஒழுகணும் அப்படின்னா இரும்பு கருவி வச்சு வேளாண்மை சார்ந்து வந்து செய்யும்போது நிலத்தை ஒழுகிறதுக்கோ, இல்லை வந்து ஒரு செடியை வந்து இப்போ நெற்பயிர் போன்ற செடியை வந்து அறுவடை பண்ணோன்னா அதுக்கு வந்து அருவாள் போன்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேளாண்மை கருவிகள் வந்து விதவிதமான அந்த வடிவத்தில் நிறைய நமக்கு கிடச்சிருக்கு. சின்னது கிடச்சிருக்கு, பெருசு கிடச்சிருக்கு, இது ஆணிலாம் கிடச்சிருக்கு. ஆணி இப்போ வந்து கதவு செய்கிறதுக்கு, இல்லை ஒரு பொருள் வந்து செய்கிறதுக்கு ஆணிகள் இருக்குது, சுத்தியல் இருக்குது. ஏராளமான வந்து இரும்பு பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கருவிகளும் ஆயுதங்களும் வந்து நிறைய கிடச்சிருக்கு. கொடுமணலில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்கு. நமக்கு வந்து அந்த புதைவிட பகுதி இறந்தவங்களை புதைச்ச நம்ம அந்த புதைவிட பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கற்கடை இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக அகழ்வாய்வுகளில் இப்போ சிந்துவெளியில் கிடைக்கிற முத்திரைகள், அல்லது நீங்கள் சொல்கிற இந்த தமிழ்நாட்டில் கீழடி, கொடுமணல், அல்லது மற்ற இடங்கள் ஆதிச்சநல்லூர் இப்படிலாம் ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அல்லது
அந்த சிந்துவெளிக்கே இங்கே இருக்கிற தமிழர் நாகரிகம் தான் முன்னோடியாக இருந்தது அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்லப்படுது உண்மையா? ஆமாம், இப்போ வந்து சிந்துவெளியில் வந்து அதிகமான இரும்பு பொருட்கள் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, அதிகமான அளவில் கிடைக்கல. இப்போ வந்து இந்தியாவிலே பார்த்திங்கன்னா வந்து தென்னிந்தியாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இரும்பினுடைய காலம் வந்து அதிகமாக கிமுல வந்து 3400 ஆண்டுகள் வரைக்கும் இப்போ சிவகலை வரைக்கும் போயிருக்கு. இப்போ மயிலாடும்பாறை பகுதியில் வந்து 2200 ஆண்டுகள் வந்து நமக்கு வந்து கரிம இதில் வந்து நமக்கு வந்து அது கிடைச்சிருக்கு, வந்து ஆய்வுடைய ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரம்மகிரி போன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 2400 ஆண்டுகள் தென்னிந்தியாவில், நம்ம கர்நாடகா, ஆந்திரா இதை ஒட்டி வர அந்த மயிலாடும்பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1500 ஆண்டுகள், கிமு 1500, 2000 ஆண்டுகள், 2500, 2200, 300 ஆண்டுகள் வரைக்கும் அங்கே நமக்கு அந்த பகுதியில் கிடைக்கிது. ஆனால் இன்னும் நம்ம என்ன தெற்க நோக்கி நம்ம தமிழ்நாட்டு உள்ளுக்குள்ளே நம்ம போனோம்னா சிவகலை போன்ற பகுதியில் வந்து 3400 ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு வந்து இப்போது அகழாய்வுகள் மூலயமா நம்ம அந்த எடுத்த இரும்பு பொருட்களுடைய காலம் வந்து நமக்கு கிமு 3400 ஆண்டுகள் வந்து போயிருக்கு இப்போது. அப்போ வந்து தென்னிந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு மேலே கொஞ்சம் நம்ம வடக்க வந்தோம்னா ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகள் தான் வந்து முழுசுமான இரும்பின் காலத்துக்கான ஒரு தொன்மையான காலமாக இருக்குது. அதில் ஆதிச்சநல்லூர், சிவகலையெல்லாம் ரொம்ப பழமையானது, கிமு 3400. மன்னர் மன்னனையா, இப்போ இவர் அருண் சொல்கிறதுலேருந்து குறிப்பாக இந்த செம்மண் பூமி அல்லது மலை சார்ந்த இடங்களில் தான் அந்த உருக்கு உலைகள் அதிகமாக காணப்படுது அல்லது ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதுக்கு ஏதாவது பிரத்யோக காரணம் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு தாதுல ஒரு 3-4 வகை இருக்குங்க. அவங்க சொன்ன மாதிரி ஹேம்ரைட்டு, சிட்ரைட்டு, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4-5 வகை இருக்குது. அதில் வந்துட்டு அதிகமான கார்பன் இருக்கக்கூடிய தாது பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து சிகப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிறது மஞ்சள், பழுப்பு அந்த மாதிரி நிறத்தில் இருக்கும். அந்த நிறத்தில் தாதுவை பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு சாணம் பிடிக்கிற கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தேன் இரும்பு அப்படின்ற ஒரு பிரிவை சேர்ந்தது. அது வந்து இரும்பு மாதிரியே உறுதியாக இருக்கும், அதோட தாதுவே நல்லா உறுதியாக இருக்கும். ஆனால் கீழே போட்டால் உடஞ்சிரும், ஏன்னா கார்பன் அளவு அது அதிகமாக இருக்குது. கார்பன் ரொம்ப குறைஞ்சிச்சினாலும் அந்த இரும்பு வந்து தரம் இல்லாததாக போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா கார்பனை வந்து கட்டுப்படுத்தணும். 1.7 இடத்துக்கு கார்பன் வச்சிட்டோம்னா நமக்கு துருப்பிடிக்காத இரும்பு கிடைக்கும். இப்போ வந்துட்டு இப்போ இரும்பை உருக்கணும் அப்படின்னா 800, 1200 டிகிரி அப்படின்ற ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா, அது இரும்பை விட துருப்பிடிக்காத இரும்புக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு வெப்பநிலையில் வச்சுக்கணும். இன்னொன்று கட்டுப்படுத்தி ஆற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலோகவியல் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும். என்னென்னா ஒரு பொருளை வந்துட்டு ஒரு வெப்பத்துக்கு வச்சுட்டு உடனே குளிர்விக்கக்கூடாது, அந்த வெப்பத்திலே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். சமைக்கிறப்ப சொல்லுவாங்கல்ல, இந்த கொஞ்சம் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு மெதுவாக வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்பாங்களா, அந்த மாதிரி இரும்புக்கும் வந்துட்டு கட்டுப்படுத்தி ஆற்றக்கூடியது இருக்கும். அது பண்ணால் அந்த இரும்பினுடைய அந்த தரம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். உலகத்தில் இன்றைக்கி பல்வேறு நாடுகள் வந்து இந்த முறைகள்லாம் பின்பற்றுறாங்க. இப்போ டமாஸ்கஸ் கத்தி பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ ஜப்பானில் வந்துட்டு சமையல் அலைக்கான கத்தியெல்லாம் தயாரிப்பாங்க. நீங்கள் முன்பதிவு பண்ணிங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு கத்தி கிடைக்கும். முன்பதிவு பண்ணி அந்த கத்தியை தயாரிப்பாங்க. ஏன்னா அந்த கத்திக்கு ஒரு நுட்பம் இருக்குது. இப்படி நிறைய நுட்பங்கள் வந்துட்டு அந்த இதில் இருக்குது. இதில் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, அதிகமாக கார்பன் இருக்கக்கூடிய இரும்பை முதல்ல எடுக்கணும். அப்போ அந்த இரும்பை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த இரும்பினுடைய தன்மை அந்த மண்ணினுடைய தன்மையில் கொஞ்சம் வெளிப்படும். அப்போ இந்த மாதிரி மண் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான இரும்பு இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்துல முதல்ல குடியேறி அப்புறம் அந்த இரும்பை முதல்ல எடுத்து அப்புறம் இரும்பு கூட எதை கலக்கிறது, சுண்ணாம்பு மாதிரியான பொருட்களை அடுத்ததாக எடுத்து அதுக்கடுத்து இரும்புக்கு வந்து அடுப்பு எப்படி தயாரிக்கிறது அதுக்கான பொருட்கள்லாம் எடுத்து, இன்னொன்று வந்துட்டு இரும்பை வந்து நீங்கள் கையாளுறதுக்கு அவங்க சொன்ன மாதிரி தண்ணி வந்து மிக முக்கியமானது. நீங்கள் வந்து தண்ணியை வச்சு தான் அப்புறமா தொடுறது நகர்த்துறதெல்லாம் பண்ண முடியும். இரும்பு உருவாகிக்கிட்டுனா அப்போ அந்த தண்ணியை நம்ம எப்படி கொண்டு வர்றது, அப்புறம் அது ஒரு பொருளாக தயாரித்து பின்னாடி வந்துட்டு அதை வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்தணும். அப்போ வந்து ஆற்றங்கரை நாகரிகங்கள் இருந்த காலகட்டம் தான் இல்லைங்களா. அப்போன்னா ஒரு பெரிய ஆற்றுக்கு கரையில் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய ஆற்றினுடைய கிளை ஆற்று கரைங்கிறது வந்துட்டு உங்களுக்கு பொருத்தமான இடம். நீங்கள் வந்து ஆற்று போக்குவரத்துலேயே நீங்கள் அந்த இரும்பை கொண்டு போயிடலாம் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் யோசிச்சு தான் மக்கள் வந்துட்டு அந்த இடங்களை நிறுவியிருப்பாங்க. அப்போ ஒரு பண்பு வந்து நம்ம ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறோன்னா இதே பண்பு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம வேறு சில இடங்களை கூட புதுசாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றங்கரையிலையும் நிறைய நாகரிகம் இருந்திருக்கு. இப்போ கீழடியில் வந்து நம்ம பார்க்குறப்போ வைகை ஆற்றங்கரையில் மட்டுமே 300க்கும் அதிகமான இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 300 இடத்துல தோணுனீங்கன்னாலும் நாகரிகங்களுடைய அந்த வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருந்துச்சுனாலும் அவனுக்கும் வேறு. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு இவங்க ஆய்வு பண்ணுறப்போ தோலவீராவில் இருந்த நாகரிகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. தோலவீரா வந்துட்டு ஒரு மாதிரியான இடம், லோத்தலுங்கிறது துறைமுகம், அது வேற மாதிரி இருக்குது. அங்கே வந்து நகரங்கள் இருக்க நாகரிகத்துக்கும் கிராம நாகரிகத்துக்கும் ஒரு வேறுபாடு கண்டுபிடிக்கிறாங்க. நடுவில் வந்து பாலைவன சோலை மாதிரி ஒரு நகரம் கண்டுபிடிக்கிறாங்க. நடு பாதை சுற்றிலும் நகரமே கிடையாது, நடுவில் ஒருத்தன் வந்துட்டு வர்றவங்களாம் தங்குறதுக்கு ஒரு நகரம் உருவாக்கியிருந்தான். இதெல்லாம் சேர்ந்தது தான் சிந்து சமவெளிங்கிற மாதிரி தமிழக நாகரிகத்தில் எப்படி மாறுபட்ட இடங்கள்லாம் இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அதில் இந்த இரும்பு தொடர்பான இடங்களுக்கு வந்துட்டு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறை அகழாய்வுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான விதவிதமான பொருட்கள் கிடைக்கும். எல்லா பொருளையும் வந்து ஆய்வு பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண முடியாது.
எல்லா பொருளையும் எடுப்பாங்க. அதில் வந்துட்டு எது மேலே முக்கியத்துவம் கொடுக்குறது, எதை கார்பன் டேட்டிங் அனுப்புறது, எதை அனுப்பாமல் வச்சுக்கிறது, எந்த முடிவை வந்து அறிவிக்கிறதுன்றது எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான். அது மேலே வந்துட்டு அரசாங்கம் என்ன அழுத்தம் கொடுக்குது, சமூகம் என்ன அழுத்தம் கொடுக்குதுன்றதை வச்சு தான் அவங்க எந்த பொருள் மேலே வந்துட்டு அவங்க பார்வையை திருப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுருப்பாங்க. இப்போ முதல்வர் வந்துட்டு இதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு அகழாய்வில் தங்கத்தில் பொருள் கிடச்சிச்சுன்னா செய்தியாகும், தங்கத்தில் கிடச்சிதுன்னா செய்தியாகும், யாராவது கல் மணி கிடச்சிதுன்னா செய்தியாகும், இரும்பு கிடச்சது செய்தியாயிருக்கா? ஆனால் அந்த அறிவிப்பு வந்தோன்னா இங்கே இரும்பு கிடச்சது அங்கே இரும்பு கிடச்சதுன்றது செய்தியாகுது. இப்போ இரும்பு தான் தமிழர்களுடைய பண்பாட்டில் மிக பழமையான ஒரு நாகரிகத்துக்கான அடையாளமாக இருந்தாலும் கூட அது வந்துட்டு மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் புரியறதுக்கே வந்துட்டு இவ்வளவு காலம் ஆயிருக்குன்றதை நம்ம அதை பார்க்குறோம். அதனால் இந்த இரும்பு நாகரிகம் இருக்குன்னா அந்த இடத்த முதல்ல ஆய்வு பண்ணணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தண்ணிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு இரும்பு நாகரிகம் இருக்கும்னு ஆய்வு பண்ணி, இப்போ இரும்பு நாகரிகங்கள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆய்வு பண்ணி, இரும்பு நாகரிகத்தினுடைய தோற்றம் வந்துட்டு கடல் கொண்ட தமிழகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்றதை நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது உள்ள நமக்கு கடலுக்கு அடியில் இருக்கிற இடத்துலையும் போய்ட்டு நம்ம நிலப்பரிசோதனை பண்ணணும். அங்கே வந்துட்டு அப்போ வந்துட்டு மூழ்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி செம்மண் எல்லாம் இருந்துச்சா, ஆறு இருந்ததா, உலைக்கலன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா, அங்கே என்ன மாதிரியான இரும்பு கிடைக்குது, ஹேமடைட் கிடைக்குதா இல்லை சிட்ரைட் தான் கிடைக்குதான்றதெல்லாம் ஆய்வு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நகரத்தை வந்துட்டு ஒரு அளவுகோலாக எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே அந்த நகரத்தை நம்ம தேடி எடுத்தோம்னா தான் இரும்பு எங்கே உருவானது, இன்னும் எப்போ நம்ம வந்து இரும்பு நாகரிகத்தில் காலடி வச்சோங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ அனைத்து அளவுகோல்களும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டீங்க, அதாவது கடல் கொண்ட அந்த நிலப்பரப்பையும் அகழ்வாய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு. குறிப்பா இப்போ கன்னியாகுமரி கீழே இருக்கிற அந்த லெமுரியா கண்டம் தொடர்ந்து மனித நாகரிகத்தினுடைய தொட்டில் அப்படின்னு பேசுறாங்க. ஆனாலும் அந்த பரப்பில் இன்னமும் இந்த அகழ்வாய்வு பணி என்பது நடக்கல. ஏன் நடக்கல, அதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? ஆய்வுத்துறைக்குள்ள அரசியல் வந்து உள்ள நுழைஞ்சிச்சுன்னா அந்த ஆய்வுத்துறை எப்படி கெட்டு நாசமாக போகுன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் லெமுரியா கண்டம்ங்கிற கருத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழகனுடைய அந்த பண்பாட்டில் இலக்கியத்தில் பார்க்குறப்போ குமரின்ற நிலப்பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர குமரி கண்டம்னு நம்ம எங்கேயும் குறிப்பிடல. பாண்டிய நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருந்த குமரி நிலப்பகுதி கடலில் முழுகுச்சுன்னு தானே இருக்குது. இந்த குமரி கண்டம்னோ லெமுரியா கண்டம்னோ சங்க இலக்கியம் குறிப்பிடுதா? கிடையாது. இந்த லெமுரியாங்கிற அந்த கருதுகோள் வந்துட்டு வேற ஒரு கருதுகோள். இப்போ ஒரு ஊரில் வந்துட்டு லெமூர்னு ஒரு குரங்கு இருக்குது மடகாஸ்கரில். அது மடகாஸ்கருக்கு வெளியில் வந்துட்டு அதனுடைய சுத்தமான இனங்கள் எதுவுமே கிடைக்கல. லெமூர் ஃபுல்வீஸ் அப்படிங்கிற அதனுடைய சுத்தமான இனம் வந்துட்டு நீலகிரியில் வந்துட்டு புதைபடிவமாக கிடைக்குது. மடகாஸ்கரில் மட்டும் கிடைச்ச ஒரு குரங்கு இனம் எப்படி நீலகிரிக்கு கிடைச்சதுன்னு ஆரம்ப கால ஆய்வாளர்களுக்கு புரியாதப்போ அவங்க மடகாஸ்கருக்கும் நீலகிரிக்கும் நடுவில் ஒரு பெரிய நிலம் இருந்துச்சு, ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒரு நிலம் இருந்துச்சுன்னு முடிவு பண்ணி அந்த நிலத்துல தான் அந்த குதிரை அந்த குரங்கு ஓடி வந்துச்சுன்னு முடிவு பண்ணி அந்த நிலப்பகுதிக்கு வந்து லெமூரியா அப்படின்னு பேர் வச்சாங்க. லெமூருங்கிற குரங்கில் இருந்து வந்தது தான் லெமூரியாங்கிற சொல்லு. அதை வச்சு உருவான ஒரு கண்டம் தான் லெமூரியா கண்டம்ங்கிறது. இந்த லெமூரியா கண்டம்ங்கிறது ஒரு வேற ஒரு கருதுகோள், குமரி நிலம்ங்கிறது வேற ஒரு கருதுகோள். அன்னி பெசன்ட் அப்படின்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க இங்கே. அவங்க வந்து திடீர்னு அவங்களுடைய சமய கருத்தை பரப்புறதுக்காக எனக்கு வந்துட்டு திடீர்னு ஞானிகள்லாம் வந்துட்டு கனவுல வர்றாங்க, நாங்கள்லாம் இருந்த பகுதி லெமூரியான அந்த ஞானிகள் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சமய பரப்புரைக்காக ஒரு கருத்தை சொல்லி இப்போ தமிழர்கள் வந்து லெமூரியான ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லி, அப்புறம் புவியியல் ரீதியாக பார்க்குறப்போ 2 பகுதி பிரிஞ்சிருக்குன்னா நடுவில் தரை இருக்குன்னு சொல்ல முடியாது, நிலம் வந்து பிளவுபட்டிருக்கணும். ஒரு காலத்தில் எல்லா நிலமும் சேர்ந்து இருந்தது, பிளவுபட்டதுன்றது நவீன புவியியல் கருத்து. இப்போ நம்ம சொல்லக்கூடிய கண்டம்ங்கிற கருத்து இந்த புவியியலுக்கு ஒத்து வரலைங்கிறதுனால சர்வதேச அளவிலான நிதிகள் கிடைக்காம போய் இன்றைக்கி அந்த ஆய்வே நடக்காமல் போச்சு. தமிழர்கள் என்னென்னா நமக்கு வரலாறுல நமக்கு என்ன குறிப்பு கிடைக்குதோ அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். சிலர் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக வந்துட்டு லெமூரியா கண்டம், அந்த நாகரிகம், இந்த நாகரிகம், வேதகால நாகரிகம்லாம் கிளப்பி விடுவாங்க. அதை நம்ம நம்பிட்டு அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆய்வு நடக்காது இல்லைங்களா? அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, குமரி என்ற நிலப்பகுதி தமிழ்நாட்டில் இருந்து கடலுக்குள்ளே முழுகுச்சா முழுகுச்சு. அதே போல் கபாடபுரம்ங்கிற ஒரு பாண்டியர் கால நகரம் கடலுக்குள்ளே முழுகுச்சு. கடல் கொண்ட தென்மதுரைங்கிற ஒரு நகரம் கடலுக்குள்ளே முழுகுச்சு. பூம்புகார் கடலுக்குள்ளே முழுகுச்சு. இந்த அத்தனை பகுதிகளிலும் நமக்கு வந்துட்டு அகழாய்வு நடத்தப்படணும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. இப்போ வந்து கண்டம் இருந்ததா இல்லையா, நிலவியல் ரீதியாக வாய்ப்பு இருக்கான்னு அதெல்லாம் கேட்கல. எனக்கு வந்துட்டு இங்கே எனக்கு இலக்கிய குறிப்பு இருக்குது, என்னுடைய நிலம் வந்துட்டு பூமிக்குள்ளே இருக்குது, அங்கே அகழாய்வுகள் நடத்தப்படணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. தமிழர்களும் இதை வந்துட்டு சர்வதேச சமூகத்திலே அடுத்தவங்கள்ட்டே சொல்கிறப்போ குமரி நிலம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திங்க, குமரி கண்டம்ங்கிற சொல்லையோ அல்லது வந்து லெமூரியாங்கிற சொல்லையோ வந்து தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா லெமூரியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அது வந்து நிலவியல் ரீதியாக வந்து ஒரு வாய்ப்பற்ற வாதமாக பார்க்கப்பட்டு ஏதோ நடக்காது சொல்கிறாங்கன்ற மாதிரி மக்கள் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கக்கூடாது. நான் அதை பற்றி என்னுடைய வரலாற்று சில திருத்தங்கள்ங்கிற நூலில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். குமரி கண்டமா லெமூரியமா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க வாசிக்கலாம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
நம்முடைய மரபுப்படி ஒரு மக்கள் வந்துட்டு இறுதிச் சடங்கு செலுத்துகிறப்போ இறந்து போனவங்கள தென்புலத்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆமாம், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் அப்படின்னா அவர் குறிப்பிடுறாரு. பொதுவாக வந்து தெற்கு திசை பார்த்து தான் நம்ம வந்துட்டு இறந்தவங்கள குறிப்பிடுறோம். அப்போது தெற்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு இறப்பு நடந்திருக்கு. அதை மறக்க முடியாமல் தான் நம்ம இன்றைக்கி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போது அவ்வளோ மக்கள் இறந்து போயிட்டாங்கன்ற செய்தியை நமக்கு வந்துட்டு நமது முன்னோர்கள் கடத்திருக்காங்கல்ல. நமது முன்னோர்கள் வந்து தெற்கில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு அனைத்து ஆய்வாளர்களும் வந்துட்டு வடக்குலேருந்து இங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறப்போ நம்முடைய முன்னோர்கள் மட்டும் தெற்குலேருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நமது முன்னோர்கள் சொன்னது தானே சரியாக இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த பகுதியில் வந்துட்டு ஆய்வு செய்யணும்னு கேட்க வேண்டியது நம்முடைய உரிமை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஆய்வாளர் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறார், பாலினேசியா பகுதிக்கு போகிறார். எல்லாருமே வந்து பாலினேசியா பகுதிக்கு வேறொரு திசையில் இருந்து தான் பொதுமக்கள் வந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாலினேசியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு எதிர் திசையிலேருந்து தான் எங்கள் முன்னோர்கள் வந்தாங்க, வீரகொச்சாங்கிற எங்கள் கடவுள் வந்து இங்கேருந்து தான் வந்தாருன்னு அந்த ஊருக்காரன் சொல்கிறான். ஆனால் அந்த திசையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிலோமீட்டர்களுக்கு வந்துட்டு வெறும் கடல் தான் இருக்குது. இவங்க சொல்கிற காலகட்டத்தில் இவங்கள்ட்ட பெருசாக படகெல்லாம் இல்லை, ஒரு சாதாரண படகு மட்டும்தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மக்கள் சொன்ன அந்த பழைய முறைப்படி இரும்பு ஆணியே இல்லாமல் ஒரு படகை கட்டி ஒரு 5 பேர் சேர்ந்த குழுவாக போயிட்டு அவங்க சொன்ன பாதையில் பயணித்து அந்த இடத்த கடந்து இந்த இடத்துக்கு வந்து காமிச்சு இங்கே பாருங்கள் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் காமிச்சார். கான்டிக்கி அப்படிங்கிற பேரில் அது வந்து டாக்குமெண்ட்ரியாக வெளியிட்டாங்க. அதுக்கு ஆஸ்கார் கிடச்சிச்சு. கான்டிக்கின்ற பேரில் திருப்பி படமாக எடுக்கப்பட்டது. தயவு செஞ்சு பாருங்கள். அப்போ பூர்வீக மக்களினுடைய அறிவு இருக்குல்ல, அதுதான் ஆய்வாளர்களுக்கு வழிகாட்டுன்றது தான் அந்த கான்டிக்கின்ற படம் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தமிழர்கள் என்ன சொல்கிறாங்களோ, நான் தென்புலத்தார்னு சொன்னேன்னா அது உங்களுக்கு காதில் கேட்காது. யாராவது ஒரு 4 பேர் வந்துட்டு வடக்குலேருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஆய்வாளரே சொல்லிட்டார், இந்த ஆய்வாளரே சொல்லாரு, அடுத்தவங்களே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மக்களை திசை திருப்பக்கூடிய வேலை நடக்குது. அந்நியர்கள், மிக குறிப்பாக அந்த ஆங்கிலம் பேசக்கூடிய ஆய்வாளர்கள், ஐரோப்பிய ஆய்வாளர்கள் வந்துட்டு வெளிப்புறத்தில் இருந்து ஆய்வு செஞ்சு, அதாவது நம்ம சொல்லக்கூடிய கருத்தியலை வந்து கணக்கில் எடுத்துக்காமல் ஆய்வு செஞ்சு ஒரு முடிவை வந்து தெரிவிக்கிறாங்கன்னா அந்த முடிவுக்கும் நமது கருத்துக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்லை. அது ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். தமிழ் மக்கள் அந்த பாதையில் பயணிக்காமல் இருக்குது அவங்களுக்கு நல்லது. இப்போ குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாதிரியான பெருமை மிகுந்த அறிவிப்புகளை வெளியிட்டு பெருமையாக சொல்கிறார். இன்னொரு பக்கம் கீழடியில் நடந்த அந்த அகழ்வாய்வில் குறிப்பாக அமர்நாத்தினுடைய அந்த அறிக்கை இன்ன வரைக்கும் அரசு வெளியிடலை அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. மத்திய அரசாங்கம் வந்து கீழடியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அகழாய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த அகழாய்வை நிறுத்துறோன்னு அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் வந்து மாநில அரசாங்கம் வந்து அந்த அகழாய்வை தொடர்ந்துச்சு. அப்போ அந்த முதல் ஒரு 3-4 கட்ட அகழாய்வுகளில் என்னென்ன கிடச்சிது, என்ன கண்டுபிடிச்சாங்கன்ற அறிக்கையை வந்து மத்திய தொல்லியல் துறை தான் வெளியிட வேண்டும். அவர்கள் வந்து இன்னும் வெளியிடாமல் இருக்கிறாங்க அப்படின்றது கண்டனத்துக்குரியது. இது மட்டும் இல்லை, இதற்கு முன்பாக பல்வேறு அகழாய்வுகள்லையும் மத்திய அரசாங்கம் வந்துட்டு அவங்களுடைய அகழாய்வு அறிக்கைகளை சரியாக சமர்ப்பிக்கவில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அப்போ மத்திய அரசாங்கம் வந்துட்டு அகழாய்வுகளில் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை தேடுறாங்க, அந்த பொருள் அவங்களுக்கு கிடைக்கலன்றப்போ கிடைச்ச பொருள் வந்துட்டு அவங்களுடைய கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறப்போ அதை மறைக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு முடிவுகள் வர்றப்போ பார்த்தோன்னா இரும்பினுடைய தொன்மைங்கிறது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக போச்சு. அது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அதற்கு பிறகு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி ஒரு பாய்ச்சல் வந்து தமிழக தொல்லியலில் நடக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்களோன்ற ஐயத்தை அது ஏற்படுத்துது. அதனால் மத்திய அரசாங்கம் வந்துட்டு அந்த அகழாய்வு அறிக்கைகளை விரைவாக வெளியிட வேண்டும். அதற்கு வந்து தமிழக மக்களும் தமிழக அரசும் வந்து தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த அகழாய்வு அறிக்கை வெளில வரும். இவ்வளவு காலமாக வந்து எந்த ஒரு தொல்லியல் சான்றோ அல்லது வரலாற்றில் சில முக்கியமான பாய்ச்சல் நடக்கும்போதோ இது திராவிட நாகரிகம், திராவிடம் அப்படின்னு பேசியிருந்த முதல்வர் உள்ளிட்ட தமிழ்நாட்டு இருக்கிற வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது அறிஞர் பெருமக்கள் இப்போது இது தமிழர் நாகரிகம், தமிழர் நிலத்திலிருந்து தான் இந்தியாவினுடைய வரலாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி அரசியல் வந்து என்ன சொல்லுதோ அதை தான் கேட்க முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு தான் சரி, இன்னொரு நிலைப்பாடு இருந்தது, அதை அறிவித்தார். அடுத்த தேர்தலில் தோத்தார். அதுக்கப்புறம் அது பேசவே இல்லை. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது மக்களுடைய மனநிலை அறிந்து இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுன்றதை நான் கவனிக்கிறேன். அந்த மனநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அதில் ஒரு வகையில் நானும் காரணமாக இருந்தேன்றதில் எனக்கு மகிழ்ச்சி. ரமேஷ் ஐயா, இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுடைய வரலாற்று நூல்களில் இதுவரை எழுதின நூல்கள் முறையாக எழுதப்படவில்லை, தமிழருடைய வரலாறுகள் இது அண்மை காலங்களில் நடைபெறுகிற இந்த ஆய்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வரிசைப்படுத்தி முறையாக எழுதப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இருக்குது. இது உண்மையா? நீங்கள் நிச்சயமாக உண்மைதான். ஏன்னா தமிழ்நாட்டு வரலாறு பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் வந்துகிட்டே இருக்குது. பழைய வரலாறு எழுதிட்டே இருக்காங்க. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, கண்டுபிடிப்பு வந்திருக்கு, தமிழ் வரலாறில் மாற்றம் அதாவது சேர்த்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் தொகுத்து ஒரு முறையான ஒரு தமிழ் வரலாறு இது வரைக்கும் வெளியே வரல. ஏன்னா தனித்தனியாக எழுதியிருக்காங்க.
அது அரசே வந்து அதை வந்து அந்த புத்தகத்தை எழுதினா நல்லா தான் இருக்கும். பல பேர் கேட்குறாங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுறாங்க. இப்போ முறைப்படுத்தி முறையான ஒரு குழுவை வந்து ஏற்கனவே அமைச்சிருக்காங்க. 40 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு வரலாற்று குழு ஆரம்பித்து பல அறிஞர்கள்லாம் சேர்த்து தமிழக வரலாறு எழுதியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் யாரும் அதை பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் முழுமையாக வந்து நிறைய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது வரலாறு மாறி இருக்குது. தமிழுடைய வரலாறு இப்போ இருமின் பயன்பாடு, அப்புறம் கேடிகள்லாம் நிறைய மாற்றம் வந்திருக்கு. சங்ககாலத்தை பற்றிலாம் குறிப்பு வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா பல புத்தகங்களில் ரொம்பவே வினோதமாக இருக்குது. இப்போ சங்ககாலம் நீங்கள் கல்லூரியில் பசங்களை கேட்டிங்கன்னா மாணவர்கிட்ட அவங்களே வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 3ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலம்னு சொல்லிட்டு வராங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, பழைய புத்தகங்களை திருப்பி அவங்க ரீப்ரிண்ட் பண்ணிகிட்டே வராங்க. அதில் கருத்துக்கள், புதிய கருத்துக்களை கண்டிப்பாக சேர்க்கலை அவங்க. அப்போ கிமு 5ஆம் நூற்றாண்டு என்று காலம் வந்து கூட வந்துடுது. இருந்தாலும் கூட பழைய அந்த தேரியிலே அவங்க போயிட்டுருக்காங்க. எனவே தமிழக வரலாறு நிச்சயமாக இன்னும் எழுதப்படணும், இன்னும் பல பேருக்கு போய் சேரலன்றது என்னுடைய நோக்கமாக அமையுது. ஏன்னா இப்போ நிறைய பார்க்கணும், பழைய புத்தகங்களை படித்து இப்போ வரைக்கும் சங்ககாலம் வந்து எதுலேருந்து எதிரி கூட பல பேருக்கு தெரியல. அவங்க கிமு 3ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் கூட சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. எனவே புத்தகங்கள் வந்து தமிழக வரலாறை மாற்றி இன்னும் கூடுதல் சேர்த்து வந்து எழுதப்படணும். ஏன்னா நவீனம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிவியல் பூர்வமாக நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சிவகலையில் இந்த இரும்பு, உங்களுக்கு மயிலாடும்பாறை, இது மாதிரி நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. தமிழுடைய பெருமைகள், சிறப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் உள்ளிட்ட ஒரு முழுமையான ஒரு புத்தகத்தை தமிழக வரலாறை எழுதப்படணும். நிச்சயமாக எழுதுனாதான் இன்னும் தமிழுடைய பெருமைகளும் சிறப்புகளும் தமிழக வரலாறை தமிழ்நாட்டை மற்றவங்களும் புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அது ஒரு பெரிய குறையாக தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ குறிப்பாக மன்னன் அல்லது மணியரசன் ஐயா போன்ற இந்த தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடியவர்கள் ஏற்கனவே இருக்கிற இந்த தமிழர் வரலாற்று நூல்களில் பிற மொழியை சார்ந்த ஆய்வாளர்கள், குறிப்பாக அது நீலகண்ட சாஸ்திரி உள்ளிட்ட ஐராவதம் மகாதேவன் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்களும் பிற மொழியை சார்ந்தவர்கள், இவர்கள் வந்து வரலாற்றில் சில திரிப்புகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஆழமான குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் எழுத்தாளர்கள் அவருடைய உள்நோக்கம் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தரும் அதை எழுதுகிற பொழுது ஒரு கருத்தில் எடுக்கும்போது அவங்களுடைய பின்புலம் வரதான் செய்யுது. இதுதான் வந்து தவிர்க்கணும். அப்படின்னா அரசே வந்து ஒரு குழுவை வந்து பலதரப்பட்ட அறிஞர்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு குழுவை நியமித்து அது அடிப்படையில் அந்த வரலாறு எழுதும்போது ஓரளவு சரியாக அமையும். இப்போ தனிப்பட்டவங்க எழுதும்போது அந்த ஆசிரியருடைய மனநிலைக்கு ஏற்றவாறு பல வரலாறுகள் திரித்து கூட கூறப்படுவதும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அப்போ வந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி தான் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பகுதியாக இப்போ நீங்கள் நிறைய ஆய்வுகள் விழுப்புரம் சார்ந்து பண்ணுறீங்க, திருவண்ணாமலை சார்ந்து நிறைய ஆய்வுகள் நடக்குது. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு போதிய நிதி உதவி செஞ்சு அந்த பகுதியினுடைய வரலாற்றை பாதுகாக்கிறதுக்காக எந்த மாதிரியான நடவடிக்கைகளெல்லாம் எடுக்கிறாங்க? ஆனால் அண்மையில் ஓரளவுக்கு மக்களுக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆரம்பத்தில் வந்து தொல்லியல் துறையினாலே நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2001 பார்த்தீங்கன்னா 20 ஆண்டு 25 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தொல்லியல் துறையே வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட துறையாகவும் கருதப்பட்டது. வரலாறும் அப்படி தான், தொழில் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் இல்லை வருகிற நிறைய ஆய்வுகள் முடிவாகும்போது மக்களுக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுச்சு. இப்போ நிறைய தொழில் சார்ந்த வரலாறு சார்ந்த செய்திகளை கேட்கணும் அப்படின்னு ரொம்ப மக்கள் வந்து விரும்புகிறாங்க. இது ஊடகமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமா துறைகளே நிறைய போயிருக்காங்க. இப்போ தான் அண்மை காலத்தில் வரலாற்றின் சிறப்புகள் தெரிஞ்சுக்கணும், தொழில் சார்ந்த வரலாறு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எனவே மக்கள் நல்ல விழிப்புணர்வு வந்துருச்சு. அரசும் அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு பல ஆய்வுகளை செய்துக்கு முன் வந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 8 இடங்களில் வந்து அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணுறாங்க. இது மட்டும் அப்படி நடக்கலை. அது பெரிய விஷயம் தான். இந்த அரசு உண்மையிலே வந்து பெரிய விஷயம். 8 இடங்கள் 9 இடங்களில் வந்து தொடர்ந்து பல இடங்களில் அகழ்வாய்கள் செய்யப்பட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அண்மையில் கூட விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்த முதல்வர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து பம்பையாட்டு நாகரிகத்தை வந்து அகழ்வாய்வு செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் மக்களுக்கான ஒரு விஷயமாகவும் நம்ம நிலத்துக்கான ஒரு பெருமையாகவும் கருதப்படுது. எனவே ஆய்வுகள் கடந்த காலங்களை விட இப்பொழுதெல்லாம் அரசு வந்து நிதி ஒதுக்கி அகழ்வாய்வு செய்து தமிழுடைய பெருமைகளும் சிறப்புகளும் வெளிக்கு வரணும் அப்படின்றதுல அரசும் வந்து ஒரு முன் உதாரணமாகவும் ஒரு ஆர்வமாக இருக்கிறத நம்ம வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. அதே போல் இந்த சென்னைக்கு ரொம்ப அருகில் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் குடியம்னு ஒரு இடம் இருப்பதாகவும், அங்கே வந்து வரலாற்றுக்கு முந்தைய அல்லது வரலாற்று காலம் தொட்டு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. அது சென்னைக்கு ரொம்ப அருகாமையில். அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்குது? அதுதான் வந்து கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் பழமையானவை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து இருக்கிற ஒரு மலை. அது வந்து ரொம்ப எளிமையான மலை. அதை குடைந்து வந்து அவங்க அந்த ஆதிக கால மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய ஒரு காடு வனமாக இருக்குது. இடையில இந்த மலையில் இது மாதிரியான அது பெரிய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் கூட அதில் தங்கலாம். அப்படி அவ்வளோ பெரிய குடவரை அது வந்து இதாக இருக்குது, குகையாக இருக்குது. அது நல்ல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கேயே பல கருவியெல்லாம் எடுத்திருக்காங்க, கற்கால கருவி நிறைய எடுத்திருக்காங்க.
அதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தணும். பல பேருக்கு தெரியாமலே இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ஒரு வந்து காட்டில் தான் நாங்கள் போனோம். இல்லை, இப்போ அரசாங்கம் தொடர்ந்து நிதி ஒதுக்கி சிறப்பான முறையில் செயல்படுதுன்றீங்க. இன்னொரு பக்கம் இல்லை, இதெல்லாம் எல்லாத்தையும் தெரியாமல் சொல்ல இருக்கு முடியாது. அப்படின்னு இல்லை, எல்லா இடங்களிலும் அப்படி பண்ணலை. இப்போ நான் அகழ்வாய்வை பொறுத்த வரைக்கும் அரசு ஓரளவுக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லினேன். மற்றபடி இது போன்ற பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழ்வாலையே பார்த்தீங்கன்னா அந்த ஓவியங்கள் இருக்குது. இன்னும் கூட அது வந்து தொழில்துறை வந்து சரியாக பராமரிக்காமல் இருக்காங்க. அது வந்து யாரெல்லாம் போயிட்டு சமூக விரோதிகள் வந்து எப்படி வேணால் அழிக்கலாம், அதை வந்து சீரழிக்கலான்ற எல்லாம் பார்க்குறோம். சமீபத்தில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல சமணக அந்த படுக்கையில் பச்சை நிறத்தில் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு செய்திகள் வருது. இன்னும் பல இடங்களில் தொழில்துறை சின்னமாக அறிவிக்கப்படாமல் இருக்குது. நம்ம பார்க்குறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் குகையில் சமண படுக்கை இருக்குது. அதெல்லாம் கேட்பார் இல்லாமல் இருக்குது. சமூக விரோதிகள் வந்து அதை உடைக்கலாம், அதில் வந்து நிறைய பேர்கள் எழுதலாம். அவங்க வந்து அது இல்லாமல் அவங்க பேரே வந்து எழுதிட்டு போகிறாங்க. அதில் பெயிண்டில் பண்ணுறது வேறு, இந்த கல்லுலேயே வந்து பார்த்திங்கன்னா உளியை வச்செல்லாம் தட்டியிருக்காங்க அது மேலே. அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து நிறைய தொழில் சின்னங்கள் இருக்குது. ஏராளமாக ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழில் சின்னங்கள் இருக்குது. அது சமணமாகவோ அல்லது மற்ற சமயத்தை சார்ந்தோ அல்லது சமயம் சாராத பல சின்னங்களும் இருக்குது. ஆனால் அவ்வளவும் எப்படி பார்ப்பாங்க, உள்ளூர் மக்களுக்கும் அதை பற்றி விழிப்புணர்வு வரணும் முதல்ல. ஏன்னா எல்லாமே அரசு வந்து பாதுகாக்கணுன்றதை நம்ம வச்சாலும் அது முடியாத போல ஆடுறாங்க. அப்போ அந்தந்த ஊர் மக்கள் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களாகவே அந்த ஊர் அந்த வரலாற்று பெருமைகளை அதை போட்ட விதமாக அதை பாதுகாத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களுக்கும் ஒரு விழிப்பு வரும், அரசுக்கு மட்டுமே இல்லை, மக்களுக்கும் வந்தால் தான் அதை பாதுகாக்க முடியும். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு காவல் போட்டு அங்கே பார்க்க முடியாது. ஏன்னா உள்ளூர் மக்கள் அவருடைய வரலாற்று சிறப்புகளை பெருமைகளை தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த சின்னங்கள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பொதுவாகவே இப்போ நீங்கள் நிறைய களத்தில் ஆய்வு செய்கிறதுனால கிராமப்புறங்களில் அல்லது படித்தவர்கள் மத்தியில் கூட இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து வாயில வந்த போக்கில் பொய் சொல்கிறாங்க. சும்மா ஒரு கல் எத்தினி இது 2000 ஆண்டு 3000 ஆண்டு அப்படின்னு கதை விடுறாங்க. இந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் கூட நிறைய கல் கிடைக்குது அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே அது அப்படிதான் இருக்கா, இல்லை இந்த ஆயுதங்கள் எதை வச்சு நம்ம வந்து இத்தனை ஆண்டு பழமையானது அப்படின்ற அந்த ஒரு கணிப்பை நம்ம சொல்கிறோம்? நிச்சயமாக சார், பல ஊர்கள் நாங்கள் கோயிலுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப தெளிவான கல்வெட்டே இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவார், எங்கள் தாத்தா கட்டினார். பல ஊர்களில் இது வந்து இவ்வளோ பழமையாக தான் கிடையாதுங்க, இது எங்கள் தாத்தா கட்டினார், எங்கள் முன்னோர்கள் கட்டினாங்க அப்படின்னு பல வெளிப்படையான சொன்னாலும் பண்ணுறேன். நீங்கள் கல்வெட்டு எடுத்து படித்தாலும் கூட பல பேர் நம்புறதில்லை. இது எப்படி நீங்கள் படிக்கிறீங்க, இது எப்படி இது கான்னு சொல்கிறீங்க, எப்படி இது தான்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அது விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லைன்னு தான் புரிஞ்சிக்க முடியுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்கிறோம், சொன்னால் கூட அவங்க நம்ப தயாராக இல்லை பல பேருக்கு இன்னும். ஆனால் இப்போ அவளுக்கு கொஞ்சம் மறுமலர்ச்சி மாதிரி கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. இப்போ நம்புகிறாங்க. பல ஆய்வுகள் நம்ம சொன்னால் கூட இது எப்படி நீங்கள் 1100 ஆண்டு சொல்கிறீங்க. இந்த பல இடங்களில் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐநாறு சிற்பங்கள் அதிகமாக இருக்கும். எழுத்து பொறிக்கப்பட்ட ஐநாறுகள் ஏராளமாக இருக்குது. கொற்றவை சிற்பங்கள் இருக்குது, விநாயகர் சிற்பம் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் ரொம்ப தொன்மையான விநாயகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆலகிராம விநாயகர் தான். திண்டிவனத்துக்கு அருகில் ஆலகிராமன் ஊரில் எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு மூத்த பிள்ளையாருடைய சிற்பம் இருக்குது. அதை நம்ம சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அது வீரராக வந்து கண்டுபிடிச்சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஆண்டுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. இப்போ நான் சொன்னீங்க இல்லையா, பிள்ளையார்பட்டி விநாயகர் பழசுன்னு. ஆனால் எழுத்து அமைதி பார்த்தா வட்டி எழுத்தில் எழுதியிருக்காங்க. தமிழும் தமிழ் பிராமிக்கும் வட்டி எழுத்தும் சேர்ற காலம் அது. அதில் மிக தெளிவாக யார் இதை செஞ்சு வச்சுது அப்படின்னு கல்வெட்டில் இருக்குது. அப்போ சிற்பத்திலேயே எழுத்து பொறிக்கப்பட்ட அந்த அந்த கோட்பாடை வைத்து பார்த்தால் மிக தெளிவாக காலத்தை வந்து நம்ம கணிக்கலாம். எனக்கு எழுத்துடைய அமைதி அந்த வரி வடிவத்தை வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இது 1100 ஆண்டுகள் பழமையானது, தமிழ்நாட்டில் மிக தொன்மையான விநாயகர் அப்படின்னு சொன்னாலும் கூட ஊர் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இது எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனவே அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும் அப்படின்றதான் நம்ம எண்ணம். திரு அருண், நீங்கள் இந்த அகழ்வாய்வுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரியான தொல்லியல் அகழ்வாய்வு அல்லது தொல்லியல் இந்த சான்றுகளில் தமிழ் எழுத்துக்கள் அல்லது குறியீடுகளில் தமிழருடைய வரலாறுகளை எப்படி பதிவு செய்யப்படும்? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அகழாய்வுகள் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாழ்விட பகுதியில் இல்லை அந்த இறந்தவர்களை புதைவிட பகுதியில் பார்த்திங்கன்னா நமக்கு பானை ஓடுகள் வந்து தமிழ் பிராமிலாம் கிடைக்குது, நிறைய தமிழ் பிராமிகள் கிடைக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம் தமிழர்கள் வந்து எழுத்தறிவு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பேர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கீழடியிலையும் சரி கொடுமணலும் சரி எங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆதன் அந்த மாதிரி எல்லாம் வரும். பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும், அதன் ஆதன் அப்படின்லாம் சொல்லிட்டு வரும். அப்புறம் தியன் அப்படின்னு வரும், தியன் அந்த மாதிரிலாம் வந்து பேர்கள்லாம் நிறையா இருக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண எளிய மனிதர்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாழ்விட பகுதியில் இருந்தவங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்கூடம் இருந்த பகுதிகளெலாம் கொடுமணல் போன்ற பகுதிகள் இல்லை கீழடி பகுதிகள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாகரிகத்தில் வந்து அந்த சங்ககால
காலமோ இல்லை இரும்பு காலத்தில் அந்த அந்த காலகட்ட பகுதியில் வாழ்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலே வந்து எழுத்தறிவு வந்து பெற்றிருக்காங்க. அதில் நம்மளுடைய வரலாற்றை ஃபஸ்ட்டு எங்கேருந்து தொடங்கணும்னா வந்து தொல்பழங்காலம் நம்ம சொல்கிற தமிழக வரலாற்றை வந்து பார்த்திங்கன்னா பழைய கற்காலத்துலேருந்து நம்ம வந்து எழுதணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதற்கான பகுதிகள் வந்து ஏராளமாக வட தமிழ்நாட்டில் இருக்குது. திருவண்ணாமலையில் இருக்குது, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், இப்போது திருச்சி திருப்பத்தூர், தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தருமபுரி, அது மாதிரி நிறைய இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இது இருக்குல்ல இப்போ பிள்ளையார்பட்டி விநாயகர் அந்த பகுதியெலாம் கூடமே பார்த்திங்கன்னா பழங்காலம் தொட்டே இருக்காங்க. அதாவது பழைய கற்காலம், நுண்கற்காலம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம புதிய கற்காலம், இரும்பு காலம், சங்க காலம்னு சொல்லக்கூடிய வந்து நம்ம அந்த கிமு இப்போ வரலாற்று மாணவர்கள் அதான் சொல்கிறாங்க கிமு 300லேருந்து கிபி 300 தான் வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரலாற்று காலத்தெலாம் வந்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் வந்து தமிழர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்திலேருந்தே வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. பழைய கற்காலத்துலேருந்தே வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்மளுடைய வரலாற்றை எழுதும்போது பழைய கற்காலத்துலேருந்தே நம்ம வந்து அதை வந்து தொடர்ச்சியாக எழுதணும் அதுலேருந்து கொண்டு வந்தால் தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2000 ஆண்டுகள் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரலாற்றை வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தொடர்ச்சியாக இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் தான் வந்து எங்கேயும் வெளியிலலாம் தமிழர்கள் வந்து யாதும் முறை யாவரும் கேள்வின்ற மாதிரி பல பகுதிகளில் வந்து அவன் போனான். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குது எல்லா பகுதியும் போய் சென்று பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் போனான். ஆனால் அவனுடைய நாகரிகம் தொடங்கின இடம் இது தமிழகமாக தான் இருக்கும் முதல்ல. ஏன்னா அவன் கற்காலத்துலேருந்தே இங்கே வாழ்ந்துட்டுருக்கான் தொடர்ச்சி. அதுக்கான வந்து கற்கருவிகள்லாம் நமக்கு கிடைக்கிது. இவன் வாழ்ந்ததுக்கான எல்லா அடையாளங்கள் தடயங்கள் வந்து ஏராளமாக நமக்கு கிடைச்சிட்ருக்கு. வாழ்விட பகுதியும் இருக்குது, இறந்தவங்களை வந்து புதைச்ச இடமும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் மன்னர்கள் காலம் வரலாற்று காலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக வந்து இதில் அந்த அவங்க தனியாக அந்த நம்ம படை இது சொல்கிறோம்ல அந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்குது, அந்த இடங்கள்லாம் வந்து இருக்குது. அதனால் வந்து நம்ம வரலாற்று அங்கே மனிதர்களை புதைச்ச அந்த புதைகுழிகளில் எந்த மாதிரியான பொருள்கள் எல்லாம் இது வரைக்கும் கண்டு அதிலே நிறைய இருக்குது. அதில் வந்து சாதாரணமாக அந்த பிட்பரியில் சொல்லக்கூடிய வந்து குழி தோண்டி புதைக்கிறது இருக்குது, ஆண்பரியில் சொல்லக்கூடிய நம்ம தாழிகளில் புதைச்சது இருக்குது, கற்கடை அந்த பெரிய பெரிய பாறாங்கல்லில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாறாங்கல்லாம் வந்து சுற்றி வச்சு பெரிய பெரிய கற்களை வச்சு அதுக்கு நடுவில் புதைச்சது இருக்குது. அந்த கற்கடைக்கு உள்ளே அந்த கேர்ன் சர்க்கிள்னு சொல்கிறாங்க. அந்த கற்கடைக்குள்ளே வந்து சிஸ்டு பரியில்னு சொல்லுவாங்க. பலகைக்கல்லில் வந்து பலகைக்கல்லாம் வந்து பெரிய பெரிய பலகைக்கல்லாக வெட்டி அதை வந்து 4 அது செவரு மாதிரி அது ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி அந்த கல்லறை மாதிரி கட்டி அதுக்குள்ளே மனிதர்களை வந்து முழுசாக புதைச்சதும் இருக்குது. இல்லை வேறு எங்கேயாவது புதைச்சி அவங்களுக்கு சில காலகட்டத்துக்கு பிறகு எலும்புகள்லாம் சேகரித்து ஏதோ அவங்க ஒரு வழிபாட்டு முறைக்காக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தாழிலையும் முழுசாக வச்சு புதைச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சிஸ்டு பரியிலையும் பார்த்திங்கன்னா வந்து முழுசாகவும் இறந்த மனிதர்களும் முழுசாகவும் வச்சு புதைச்சிருக்காங்க. வந்து எலும்புகளை சேகரித்து அதற்குரிய அவங்களுக்குரிய அந்த அவங்க பயன்படுத்தின வந்து இப்போது கார்னிலியன் மணின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மடிகள் வச்சு அவங்க பயன்படுத்திய இரும்பு ஆயுதங்களோ இல்லை வந்து எதாவது தானியங்கள் நெல்மணிகள் போன்ற தானியங்களோ அவங்க பயன்படுத்தின அனைத்து பொருட்களையுமே அதுக்குள்ளே வச்சு தான் வந்து புதைச்சிருக்காங்க. அதில் தான் நமக்கு வந்து இரும்பு ஆயுதங்கள் கிடைக்குது, மணிகள் கிடைக்குது, கார்னிலியன் போன்ற மணிகள் கிடைக்குது. அவங்க பயன்படுத்திய அந்த இரும்பு கருவிகள், அப்புறம் என்ன சொல்கிறது அந்த மாதிரி பொருட்கள், அப்புறம் அந்த நிறையா வந்து அந்த இது சொல்லுவாங்க இப்போ படை அந்த இறந்தவங்களுக்கு இப்போது மட்பாண்டங்கள்லாம் வச்சு படைப்பாங்க, கிரேவ் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன பிளாக் அண்ட் ரெட் வேரில் அந்த மாதிரி வந்து நிறையா அந்த மாதிரி பொருட்கள் அதுமாதிரி குறியீடுகளும் கிடைக்கும், கிராஃபிட்டி எல்லாம் கிடைக்கும், நிறைய கிராஃபிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம ஆய்வாளர் மன்னன் சொன்னது மாதிரி ஒரு தொல்லியல் அல்லது அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்படக்கூடிய பொருள்களில் எல்லாத்தையுமே வந்து வெளியில் சொல்கிறது இல்லை. சிலவற்றை தான் சொல்கிறாங்க, சிலவற்றை தான் அந்த கார்பன் ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையா? அது உண்மைதான். ஏன்னா இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு தொல்லியல் அகழ்வாய்வு ஒரு இடத்த ஒன்று பண்ணுறோன்னா ஏராளமான பொருட்கள் கிடைக்கும். இப்போ கொடுமணல் போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா 6000-7000 பொருட்கள்லாம் கிடைக்கும். அதில் சில முக்கியமான பொருட்கள், நல்ல பொருட்கள், இவங்க என்ன காலகட்டம்னு இது பண்ணுறாங்களோ அதுக்கான பொருட்களை மட்டும்தான் அவங்க வந்து வெளியில் வந்து டிஸ்பிளே காட்டுறாங்க. பல பொருட்கள் வந்து வெளியில் காட்டுறதில்ல. அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒருவேளை அதெல்லாம் சொன்னால் இன்னமும் தமிழருடைய வரலாறு வெளியே வரும். ஆமாம், ஏன்னா சில பொருட்கள் வந்து உடைந்து இருக்கும், அந்த உடஞ்ச பொருளை காட்ட வேணாம். இவங்க வந்து நல்ல முழுசான ஒரு பொருளை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பொருளை மட்டும்தான் இவங்க வந்து வெளியில் வந்து காமிக்கிறாங்க. இல்லை வந்து அதற்கான காலகட்டத்தை மட்டும்தான் இவங்க வந்து நிர்ணயம் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. மற்ற அந்த காலகட்டத்திலே இல்லை அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வாழ்ந்த பொருட்களை வந்து வழிபாடு பொருளாக கூட வச்சு வழிபட்டுருக்கலாம். இப்போ வட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பழைய கற்கால கருவிகள்லாம் இருக்குது, புதிய கற்கால கருவிகள்லாம் இருக்குது. அந்த கருவிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கூட நீங்கள் கிராமங்கள் போனீங்கன்னா, இப்போ திருப்பத்தூர், திருவண்ணாமலைலாம் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கடியிலலாம் வச்சுருப்பாங்க, வச்சு சாமியாக கும்பிட்டுட்ருப்பாங்க. குழவிகள் மாதிரி இருக்கும், இல்லைன்னா இந்த கூராயுதங்கள் மாதிரி நிறைய கூராயுதங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற மக்கள்லாம் வந்து அது ஒரு எங்கள் முன்னோர்கள் வழிபட்டாங்க எங்கள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பாரம்பரிய குலசாமி மாதிரி தான் வழிபட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி வந்து எல்லா வரலாற்று தொல்பழங்கால இடங்களையும் சரி, வரலாற்று கால இடங்களையும் சரி நம்ம அகழாய்வு பண்ணும்போது பழைய பொருட்கள்லாம் வந்து வச்சு வழிபட்டுருக்காங்க, இல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அதோட ஞாபகார்த்தமாக அவங்க வந்து கூடவே வச்சுருந்துருக்காங்க. அந்த மாதிரி பொருட்களும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு இரும்பு காலம்னு போகும்போது இரும்பு கால பொருட்களும் கிடைக்கும், அதுக்கு முற்பட்ட கால பொருட்களும் அங்கே கிடைக்கும். அதெல்லாம் வந்து அவங்க அதில் சொல்கிறதில்ல. ஐயா, அதாவது அருண் சொல்கிறது வந்து ஒரு தொல் பழங்குடிகள் வாழ்ந்த இடங்களில் இப்படியான பொருள்கள் எல்லாம் இன்னமும் வழிபடக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்ற ஒன்றை சொல்கிறார். அதே நேரம் இப்போ அரிட்டாப்பட்டி ஆகட்டும் அல்லது இது மாதிரியான தொல் பழங்குடிகள் வாழ்கிற மலைப்பகுதிகளாகட்டும் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அழிவுக்கு உள்ளாக்கப்படுது, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, இயற்கை வந்து சிதைக்கப்படுகிறது. இதை வந்து ஒரு அரசாங்கம் கவனிக்குதா அல்லது அரசாங்கத்தினுடைய துணையாகத்தான் இது வந்து நடக்குதா? அதாவதுங்க, இப்போது நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம அதை சரியாக பயன்படுத்த முடியும். இப்போ குழந்தைங்கிட்ட நம்ம பேனா கொடுக்குறதில்ல. எதுக்கு அப்படின்னா, அந்த குழந்தைங்க எழுத போதுன்னா நம்ம கொடுக்காமல் இருக்கோம். அந்த குழந்தை வந்து பேனாவை உடைச்சிரும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது ஒரு நிமிஷத்தில் உடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு மாதத்துக்கு எழுதலாமே நம்ம ஆசைப்படுறோம். அந்த மாதிரி தொல்லியல் துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்த வந்துட்டு வளர்ச்சின்ற பேரில் வந்துட்டு மேம்படுத்துகிறோன்ற நினப்பில் வந்துட்டு அங்கே வந்து கட்டுமானங்கள் கட்டி அங்கே இருக்கிற மலைகளை உடச்சி அங்கே இருக்கிற தொல்லியல் தலங்கள் மேலே வந்து காங்கிரீட்டை போட்டு வீடு கட்டுறதை விட அங்கே வந்துட்டு ஒரு தொல்லியல் ஆய்வு பண்ணி அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிங்கன்னா நிறைய தொகை வரும். இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து 27 லட்சம் வெளிநாட்டவர்கள் வராங்க, தஞ்சாவூருக்கு வந்து 25 லட்சம் வெளிநாட்டவர்கள் வராங்க. இவங்களெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு நமக்கு சரியான தொல்லியல் அருங்காட்சியகங்கள் இல்லை. நம்ம பார்க்க வர்றவனை வந்துட்டு வெறுங்கையோடு அனுப்புகிறோம். வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கைடு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கைடு இருப்பார். இங்கே போகிறீங்கன்னா அங்கே ஒரு கைடு இருப்பார், அதை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா இந்த கோயில் யார் கட்டினானா தெரியாது, இந்த கல்வெட்டு யார் வச்சார்னா தெரியாது, இது எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியாது. எந்த வெளிநாட்டவர்கள் வந்தாலும் நம்ம தெரியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறோம். லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் கூட அவர்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் இங்கே பண்ணப்படுறதில்ல. கீழடியில் வந்து அருங்காட்சியகமாக வந்து ஆரம்பித்தாங்க. அது வந்துட்டு மதுரையிலேருந்து தூரம் தான். இன்றைக்கி சனி ஞாயிறுகளில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ வருமானம் வருது இல்லையா? இப்போ அரசாங்கம் வந்துட்டு அவ்வளோ தொகையை வேறு எதில் முதலீடு பண்ணாலும் அந்த அளவுக்கு பணம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு ஒரு இடத்த வந்துட்டு தொல்லியல் ஆய்வு பண்ணி அங்கே தொல்லியல் தலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்துட்டு பெரிய கட்டுமானங்கள் வராமல் அரசாங்கம் முதல்ல பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இந்திய தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களே சொன்னார், ஒரு காலகட்டத்தில் அழகன் குளத்தில் வந்துட்டு அகழாய்வு பண்ணப்போ அங்கே வந்துட்டு 12 குழி வெட்டி எங்களுக்கு நிறையா பொருள்லாம் கிடச்சிச்சு. தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து திட்டத்தை மூடிட்டாங்க. இப்போ வந்து போனோன்னா அந்த இடத்த வந்து நகரமாக்கிட்டாங்க, அழகன் குளம் இனிமேல் கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு தொல்லியல் ஆய்வாளர் வந்துட்டு பொது மேடையிலேயே சொல்கிறார். இப்படி கிடைக்காம போன அழிஞ்சு போன நகரங்கள் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோன்னா லண்டன் மாதிரியான இடங்களில் மேலே வந்து கட்டடம் இருக்குல்ல, ஆனால் தொல்லியலுக்கு ஏதாவது வேணும்ன்ட்டு பூமிக்குள்ளே தோண்டி மேலே கட்டடம் இருக்குது, கீழே வந்துட்டு அகழாய்வு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அகழாய்வுக்கு செலவு பண்ணுற மாதிரி 120-150 மடங்கு அதிகமாக அவங்க செலவு பண்ணுறாங்க. ஒரு பொருள் கிடைக்காதா அப்படின்ட்டு. நமக்கு வந்து நிறையா கிடைக்குது, ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராத நிலைமையில தான் அரசாங்கமும் இருக்குது, மக்களும் இருக்காங்க. இப்போ வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன், கிராமங்களில் வந்துட்டு சில குறிப்பிட்ட பகுதிகளில் வந்துட்டு அவங்க வீட்டை விரிவாக்கணும் அல்லது வயல்லன்னு தோன்றப்போ அங்கே வந்துட்டு இந்த புதை பொருள்களோ அல்லது வாழ்விடம் தொடர்பான பொருளோ கிடச்சிச்சின்னா இன்னொரு 10 பேரை கூப்பிட்டு அதெல்லாம் நல்லா தோண்டி நல்லா உடச்சி போட்டுட்டு அந்த இடத்த வந்து வச்சுக்கிற நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுன்னா நிலத்தை பிடிங்கிப்பாங்க பார்க்குறோம். நிறைய ஊர்களில் வந்து நடக்குது, சம்மந்தப்பட்ட ஊர்கள் நான் சொல்ல முடியும். அந்த மக்கள் நான் தர்ம சங்கடப்படுத்த விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொதுமக்களோட இடத்துல வந்துட்டு அப்படி ஒரு பழங்கால சின்னம் கண்டுபிடிக்கப்படுதுன்னா 1க்கு 2 மடங்கு பணம் கொடுத்து அரசாங்கம் அதை எடுத்துக்கும் அப்படின்னு அறிவிச்சா மக்கள் வந்துட்டு உடனே அரசாங்கத்தை தானே சொல்லுவாங்க, அதை உடைக்காமல் இருப்பாங்கல்ல இல்லைங்களா? அப்போ மக்களுக்கு வந்து அந்த அச்சத்தை போக்க வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பள்ளி மாணவர்களுக்கே வந்து நம்ம தொல்லியல் தொடர்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா உலகத்தில் முதலாக இரும்பு நாகரிகத்தில் நம்ம கால் வச்சோன்றப்போ அதனால் என்ன அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இரும்பு நாகரிகம்னா என்னன்னு தெரியல. நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு பானை ஓடுகளில் எழுத்து இருக்குன்றப்போ ஒரு பிரபல பத்திரிகை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டு தோண்டிட்டு பானை ஓட்டை எடுத்தானே எழுதுறாங்க, காசெல்லாம் வீணாக போச்சுச்சு அப்படின்னு எழுதுது. இப்போ பானை ஓட்டுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரில. அதே மாதிரி இந்த கல்மணிகள்லாம் எடுத்தோம், அந்த தொழிற்சாலை கிடச்சிச்சு, பவளம் கிடச்சிச்சு, சூது பவளம் கிடச்சிச்சு, பெரில் கிடச்சிச்சுன்றப்போ பெரில்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய கல், பவளம்னா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எடைக்கல் இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய நாகரிகம்ங்கிற எந்த அறிவும் பொதுமக்களுக்கு இல்லை. அப்போ பொதுமக்களுக்கு வந்து அறிவு இல்லைன்னு அவங்கள திட்டுறதுக்கு பதிலாக பொதுமக்களுக்கு இந்த அறிவு கற்பிக்கப்படலை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? நம்ம பாடப்புத்தகத்தை எடுத்து பார்க்குறோம், முகலாயர் காலம் பற்றி அவ்வளோ விரிவாக இருக்குது, ஒவ்வொரு அரசரை பற்றியும் இருக்குது.
ஐரோப்பியர் காலை பற்றி, ஐரோப்பியர்களுடைய ஆட்சியாளர் பற்றி இல்லை. இங்கே வந்து வைசராய்களை பற்றி நம்ம அவ்வளவு விரிவாக நம்ம படிக்கிறோன்றதெல்லாம் பார்க்குறோம். சேர சோழ பாண்டியரை பற்றிட்டு ஏதோ கொஞ்சம் பக்கம் தான் கொடுத்துருக்குறாங்க. அது போக தமிழக பாடநூல்களில் 12வது முடிக்கிற வரைக்கும் பார்க்குறப்போ நமக்கு பாடநூல்கள்லேயே பெரிதாக விவரங்கள் இல்லை. அதே மாதிரி துணை நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ் படிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு மன்ற தேர்வு இருக்கும். ஆங்கிலம் படிக்கிறீங்கன்னா ஒர்க் புக்குன்னு ஒன்று கூட கொடுப்பாங்க. சமூக அறிவியல் படிக்கிறீங்க, வரலாறு படிக்கிறீங்கன்னா அதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கும். இப்போ வரலாறு படிக்கிறவங்களுக்கு மேப் எல்லாம் போடணும்னு இருக்கும். அறிவியல் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட்னு கொடுத்து பண்ண சொல்கிறாங்கல்ல. வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த நாட்டு வரலாற்று சின்னங்களுக்கு அந்த மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போகணுன்றது ஒரு துணை நடவடிக்கையாக வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய கல்வியினுடைய அந்த இதுலேயும் அந்த நடவடிக்கையெல்லாம் இருக்கணும்னு இருக்குது. ஆனால் இல்லாட்டி பரவாயில்லன்னு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களில் 95% மாணவர்கள் ஒரு வரலாற்று தளத்துக்கு கூட போகாத அனுபவம் இல்லாதவர்கள். இப்போ 12 வருஷமாக ஒருத்தவனுக்கு வந்துட்டு நீங்கள் எதையுமே கற்பிக்காமல் விட்டுட்டு அப்புறமா அவன் வந்துட்டு சின்னங்களை அழிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அவங்களுக்கும் அது கடினம், நமக்கும் அது கடினம் இல்லைங்களா? அதனால் தமிழகம் வந்துட்டு இந்த உலக வரலாற்றினுடைய மிக முக்கியமான மையம். ஆப்பிரிக்காவுக்கு வெளியில் மிக பழமையான கற்கால கருவிகள் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. உலகினுடைய மிக பழமையான இரும்பு கருவிகள் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. இந்தியாவினுடைய மிக பழமையான எழுத்து வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு வரலாறு இருக்குன்னா முதல்ல தமிழக மக்களுக்கு அதை சொல்லுங்கள், பாடநூலில் எழுதுங்க. தனியார்கள் வந்து அதற்கான வரலாற்று அமைப்புகள் நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு நிதியுதவி கொடுங்க. வரலாற்று நூல் எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு விருதுகளை கொடுங்கள். வரலாற்று தொடர்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு துணை நடவடிக்கை எங்கேயாவது போயிட்டு வரானா அவனுக்கு வந்து பேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க, தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, அரசாங்க செலவில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சுற்றிக்காட்டுறதுக்கு ஒரு வழிகாட்டி கொடுங்க. இதெல்லாம் அரசாங்கம் பண்ணிச்சுனாலே இந்த சின்னங்கள் அழிகிறதுங்கிறது பெரிய அளவில் தடுக்கப்படும். இப்போ நம்ம சில ஊர்களில் பார்க்குறோம், இந்த அகழாய்வு செய்யக்கூடிய நிலங்கள் வந்து பொதுமக்கள் இலவசமாக கொடுத்த நிலம். அகழாய்வத்தோட முக்கியத்துவத்தை சொல்கிறப்போ அப்படிங்களா அவ்வளோ பெரிய அகழாய்வா நீங்களே வச்சுக்கோங்கன்னு நிலம் கொடுக்குறவனும் பொதுமக்கள் தானே. அப்போ அந்த முக்கியத்துவத்தை அவனுக்கு கொண்டு போய் சேர்க்காம விடுறதுன்றது யாருடைய தவறு அப்படின்னு மக்களும் அரசாங்கமும் யோசிக்கணும். அப்படி பண்ணால் தான் அந்த மண்ணினுடைய பண்பாடு காக்கப்படும். ஒருவேளை அரசாங்கம் வந்து இதெல்லாம் தவறிச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் மக்களுக்கு வந்து வரலாற்று புரிதல் வரும். ஒரு நாள் வராமல் போயிடும் அப்படின்னு நான் பார்க்கல. ஆனால் வரும்பொழுது அரசாங்கத்து மேலே ஒரு பெரிய அளவில் ஒரு எதிர்ப்புணர்வு, ஒரு மனக்கசப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ தொல்லியல் துறைக்கு நிதி ஒதுக்கப்படுதுன்றது உண்மை தான். ஏன்னா வந்து இப்போ மாஃபா பாண்டியராஜன் அவர்களுடைய காலத்தில் தான் முதன்முறையாக தொல்லியல் துறை நிதின்றது 10 கோடியே தாண்டிச்சு. அப்படி 10 கோடி ரூபா கூட தொல்லியல் துறைக்கு வந்து பெருசாக நிதி ஒதுக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. இன்றைக்கி ஓரளவுக்கு அதை விட சில மடங்கு அதிகமான தொகை ஒதுக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட உலகத்தினுடைய வரலாற்று மையங்கிறப்ப அந்த தொகை போதுமானதல்ல. அரசாங்கம் வந்து அதிகமான தொகையை ஒதுக்க வேண்டும். மற்றவர்கள் வந்துட்டு தொகை ஒதுக்குற மாதிரி எப்படி வந்து ப்ரப்போசல் வந்து தயார் பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு தொடர்புடைய ஆய்வாளர்கிட்ட உங்கள் கருத்தை கேட்கணும். அந்த கருத்துக்களை முன் வச்சு பல்வேறு நாடுகளில் நிதியுதவி வாங்கியாவது இந்த அகழாய்வுகளே கொஞ்சம் வேகமாக செஞ்சோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழர் வரலாற்றுக்கும் நல்லது. தொடர்ந்து இரும்பின் தொன்மை, தமிழகத்தினுடைய வரலாறு, தமிழக அகழ்வாய்வுகள் குறித்து ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கும் மேலாக 3 பேரும் எங்களோடு நிறைய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். இந்த கருத்துக்கள் இத்தோடு நிறைவடைவதில்லை. இன்னும் தொடர்ந்து இது சார்ந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அடிப்படையில் நிகழ்வில் 3 பேரும் பங்கேற்ற உங்கள் மூவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, சிறப்பு.